S23 அல்ட்ரா யூசர். இப்போ மார்க்கெட்ல யாராவது S23 அல்ட்ரா வாங்குறது வந்து அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தியா 15K என்ன ஃபோன் கிடைக்குதுன்னு. அது நீங்களாம் வேற லெவல்ல இருக்கீங்க, செம ஜாலியா இருக்கீங்க, ஐடினா செமையா என்ஜாய் பண்ணுவீங்கல்ல அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கூட எனக்கு ஆஸ்பல்ட் டைல விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஆஸ்பல்ட் டைட் நான் வந்து என் ப்ராக்ரஸ்லாம் கூட எனக்கு கிடைச்சிருச்சு. நார்த் கொரியால ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் பண்ணி அவன் மூஞ்ச வச்சிருப்பான். சாம்சங்கோட உச்சத்தை தொட்டது எங்க அப்படின்னா S10. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இதில் ஹைலைட் என்னென்னா உங்களுக்கும் ஒரு வெல்கம் பேக், அதே சமயம் நம்ம விக்கிக்கும் ஒரு வெல்கம் பேக், ரெண்டு பேருக்குமே சொல்லி தான் ஆகணும். ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 2-3 டாபிக் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். என்ன S23 அல்ட்ரா யூஸரு, S23 அல்ட்ரா எப்படா இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். ரெண்டாவது, இப்போ மார்க்கெட்டில் யாராவது S23 அல்ட்ரா வாங்குறது வந்து அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. லைன் விழுது. ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. நீ ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுற, ப்ளஸ் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண மாட்டேன், நீ கீழே போட மாட்டேன். ஸோ இதெல்லாமும் ஒரு பாயிண்ட்டு. இப்போது ஒரு டிவைஸ் வந்து பார்த்தோன்னா கீழே போடுறதுனால மட்டுமே டேமேஜ் ஆகுமா அப்படின்னா கீழே போடுறதுனால டேமேஜ் ஆகும் தான். ஆனால் கீழே போடாமலும் நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த லைன் இஷ்யூ வந்துருக்கு. நேச்சுரலாகவே சரியா வந்துருக்கு. அப்புறம் ஆமாம், அப்டேட்டுக்கு அப்புறம் அப்படின்னா அது என்னென்னா ஓவர் ஹீட்டிங்னாலன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே பாயிண்ட் என்னென்னா கீழே போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி ஆக்சலரேட் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, அந்த மாதிரி வச்சுப்போமே. ஸோ அப்போ மொத்தம் கேர் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ்லாம் வந்து பல வருஷமாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப லைட்டாக நான் டிவைஸை கேஷுவலாக யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, சும்மா அப்படியே ஜெட்டில் சட்டில் அப்படி யூஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்றவங்க கிட்டலாம் டிவைஸ் வந்து நான் ரொம்ப நாளாக உயிரோட பார்க்குறேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சாம்சங்கில் வந்து கேலக்ஸி M30, M30s, M31, M31s, A50, A50s இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் உண்டு. அது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா Exynos 9611, அதான் 9611, 9610 இந்த மாதிரியான ப்ராசரோடலாம் வந்துச்சு அந்த டைமில். அந்த ப்ராசர் இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் கேமிங் இந்த மாதிரி போட்டு அடிச்சு கொஞ்சம் துவைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த CPU ரீபாலிங் இஷ்யூ வந்துச்சு. அதை பூட் லுக்குள்ளே போய்டும், ரெக்கவரே பண்ண முடியாது. என்னன்னு பார்த்தா CPU வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து ஹீட் பண்ணி ப்ளோ பண்ணி எடுத்துட்டு திரும்ப ரீசால்டர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கேன், டெக்னிக்கலாக பண்ணுறதுக்கான அந்த எபிலிட்டி வச்சுருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதே ஃபோனு பக்கத்து 2 வீடு தள்ளி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட M31s இருக்கு. M30s M31s அந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, இன்னி வரைக்கும் வச்சிருக்காரு. அவருக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை. ரீசன் என்னன்னா அவர் வெறும் ஃபோன் கால், அப்புறம் வாட்ஸ்அப், அப்புறம் லைட்டாக சோஷியல் ஆப், அவ்வளோதான். அதுலேயும் இந்த ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இன்ஸ்டாகிராம் பார்க்குறது அதெல்லாம் கூட கிடையாது. அப்போது என்ன ஆகுது, நான் அவர்கிட்ட கேட்பேன், ப்ரோ ஃபோன் சூடாகுமே ப்ரோ, எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா அது வந்த புதுசுலேயே கொஞ்சம் வார்ம் ஆகும் அந்த மாதிரிலாம். எப்போ நான் அது ரிலீஸ் ஆகும்போதே சொல்கிறேன், 2019, 20 அப்பயே நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் யூஸ் பண்ணாதானடா சூடாக அப்படி இருந்தது. சரி, இது இப்படி அப்போ யூஸர் வந்து இப்படியும் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆகிடுதுன்னா டிவைஸ் சேஃபாக தான் இருக்குது. அவங்களுக்கு சேஃபாக இருக்குங்கிறத வச்சு அந்த டிவைஸ் சேஃப்னு நான் சொல்லிட முடியாது. மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பொழந்துருதா, அப்போது அதையும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஃபோனோட இதுவும் மாறுது. இப்போது இன்னொன்று என்னென்னா, இப்போ நீ யூஸ் பண்ணியிருக்க, இப்போ ஒன்றை மாதிரி ஒருத்தர் வந்து இந்த டிவைஸை வந்து என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட்டில் விற்க வர்றாரு. சார் S23 அல்ட்ரா விற்க போகிறேன் சார் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி யூஸர்னே தெரியாமல் தான் வாங்க வரேன். ஆனால் என் லக்கு பாரு, ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ண ஒருத்தர்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் வரப்போகுது, அது எனக்கே தெரில. அதனால் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நானும் சப்போஸ் சொன்ன மாதிரி ரொம்ப கேஷுவல் யூஸராக இருந்தேன்னா அது உயிரோட அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவே உங்ககிட்ட வாங்குறேன், நான் கேமர்னு ஏன் நான் விளாண்டு கொஞ்சம் நாள்லேயே என்ன ஆகிடும்னா நல்லா ஹீட் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா அந்த டிஸ்பிளேல லைன் விழலாம். இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ணவரே கொஞ்சம் ரொம்ப ரஃப் அடி அடித்து யூஸ் பண்ணியிருந்தாருன்னா கரெக்டாக அவர் வந்து ஒரு 1 இயர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு வைப்போம். 1 இயர் யூஸ் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக அடித்து யூஸ் பண்ணியிருக்காரு, கடைசியாக வந்து ஸ்டாக் வாங்கியிருக்காருன்னு வைப்போம். அவருக்கு லைன் விழலை. என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் 2-3 அப்டேட் பண்ணும்போதே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தியா? இப்போ இந்த Reno 10X நான் எடுத்தேனே, ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே போயிடுச்சு. அது ஓகே தான், எனக்கு நல்ல டீல் தான். அது ஒரு 15K வாங்கினேன். இப்போலாம் பார்த்தியா 15K என்ன ஃபோன் கிடைக்குதுன்னு. அதை யூஸ்டு மார்க்கெட்டில் ஏதாவது தேடி கிடச்சி வாங்கணும், கஷ்டம் தான். இப்போ யூஸ்டு மார்க்கெட்டும் ரொம்ப ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ரீசன் என்னென்னா, ப்ரைமரி மார்க்கெட்டில் ஃபோன்ஸ் நிறையா இல்லைங்கிறனாலேயே ஆல்ரெடி ஃபோன் வச்சிருக்கிற யாரும் ஃபோனை விற்க மாட்டாங்க. இப்போ ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து எனக்கு 15,000-20,000 சூப்பர் ஃபோன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் தானே சில பேர் அப்டேட் பண்ணிட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு பீஸ் வரும்போது லக்காக அது இப்போ எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ அதனால் என்னென்னா, ஒன்று S23 அல்ட்ரா இந்த மாதிரியான ஃபோன்லாம் நல்ல ஃபோன் தான், ஆனால் யார்கிட்ட இருந்தது எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியாது. அதனால் ரிஸ்க் எடுத்து வாங்குறதா இருந்தால் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அதே மாதிரி தான் Xiaomi 12 Pro, அதுவும் நல்ல ஃபோன் தான். ஆனால் Xiaomi 12 Pro எப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் 8 Gen 1னால. அது சும்மாவே கொஞ்சம் லைன் விழறதுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி அதிகம். அடுத்து யாருன்னா Xiaomi 13 Pro, அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து லைன் விழுது. எப்படின்னா ஒரு 3 years ஓல்டு 2.5 years ஓல்டுல லைன் விழுது.
கொஞ்சம் டிவைஸை நல்லா யூஸ் பண்ணியிருந்தா ஹாட்ஸ்பாட்டு ஒரு சில விஷயங்கள் போட்டு யூஸ் பண்ணியிருந்தா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. லைக் லைன் வருதுன்ற மாதிரி அது ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி. அப்போ அவங்க அதுக்கு எதுவும் ஆர்என்டி எதுவும் பண்றது இல்லையா? அது பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பேனல்ஸ் வந்துச்சு இல்லையா, அதில் இப்போ பார்த்தோன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த லைன் இஷ்யூஸை நம்ம ரிப்போர்ட் செய்யும் போது என்ன ஆகுது, சாம்சங்கோட ஒரு M12 பேனல், சரி இப்போ சாம்சங் M16 பேனல் இருக்குது, ஒரு M12 பேனல் அந்த மாதிரி நான் போகும்போது அங்கே வந்து லைன் விழுது அந்த மாதிரி பேனல்ஸில். அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் இருக்கும், டிஸ்பிளே பின்னாடி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று போய் தான் கம்யூனிகேட் பண்ணும். அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுங்கிறாங்கன்னா சால்டரிங் விட்டுருது, ஹீட்டில் வந்து விட்டுருது அப்படிங்கிறாங்க. அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் பிக்சல் போல அதனால அது எப்போ பாரு க்ரீனாக இருக்குது இல்லாட்டி பிங்காக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அந்த டைமில் இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு மெத்தடு, அதில் தான் இப்போ ப்ராப்ளம் இருக்கணும். சரி அப்போது சாம்சங் கிட்ட மட்டும் தான் இருக்கான்னா டெக்னாலஜி பொதுவாக நான் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா சில விஷயங்கள் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது நான் ஒரு கார் வாஷ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீ ஆல்ரெடி வச்சிருக்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் பேசி உன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தட் ஓகே இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே மெத்தட் அண்ட் அதே மாதிரியான ஹார்ட்வேர்க்கு தான் நானும் மூவ் ஆகிறேன். என்கிட்டயும் அதே தான் இருக்கும். நீ வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதே மாதிரியான ஏஜில் அதே மாதிரியான வெஹிக்கிள்ஸ் அத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா எனக்கும் அதே பிரச்சனை வருது. ஸோ நான் இதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு காமன் பிளாட் இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா இப்போ சாம்சங் செஞ்சு கொடுத்த டிஸ்பிளேல மட்டும் தான் லைன் விழுந்திருக்கான்னு கேட்டனா இல்லை, BOE செஞ்சு கொடுத்த டிஸ்பிளேலையும் லைன் விழுது சைனால. ஸோ அப்போது அவங்க எல்லாருமே ஒரே டைம் பீரியட்ல இருந்த டிஸ்பிளேஸ்ல எல்லாம் லைன் விழுது. பட் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ல விழலன்னு நான் சொல்ல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸே ஆகுது, ஆனால் ப்ராபபிலிட்டி கம்மியாகிட்டே வருது. இப்போ முன்னே வந்து 100 ஃபோனில் வந்து 40 ஃபோனில் லைன் விழுந்துடும், நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து 40 வந்து 20 மாறிச்சு, 20 10 மாறிச்சு, 10 5 மாறிச்சு, அந்த மாதிரி கம்மியாகிட்டே போகுது அந்த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அது ஆனால் ஏன் ஓலெட்ல மட்டும் இந்த லைன் வர்றது மேக்ஸிமம்? அதில் ஓலெட் LCDயில் எப்படி வரும்னு பார்த்தோன்னா, ஆனால் எல்லா டிஸ்பிளேலையும் ஏதாவது ஒரு இம்பேக்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படும் போது தான் இந்த மாதிரியான லைனு நம்ம கம்யூனிகேஷன் பாயிண்ட்ல வந்து பிரச்சனை, அந்த சொன்ன ஸ்ட்ரிப் அதில் ப்ராப்ளம் வரும்போது தான் இந்த பிரச்சனை வரும். LCDயில் எப்படி வரும்னு பார்த்தோன்னா டிவைஸை கீழே போட்டோன்னு டம்முன்னு சில சமயங்கள் என்ன ஆகும்னா, நான் சொல்றது இத்தனைக்கும் பழைய TFT LCD ரெசிஸ்டிவ் டச்லேயே எனக்கு லைன்லாம் பார்த்துருக்கேன். 2010 அந்த டைமில் 5800 இருக்கு இல்லையா, அந்த மாதிரியானதுலேயே எப்படி பார்த்துருக்கேன்னா டிவைஸ் வந்து என்ன ஆகும்னா தெரியாமல் கரெக்டாக ஃப்ளாட்டாக கீழே விழுந்துருது. அப்போ உள்ள ஃபோன்ஸில் எப்படி இருக்கும்னா ரெசிஸ்டிவ் டச் அதுக்கும் மேலே ரைஸ்டாக இருக்கும், ஆனால் அது ஃப்ளாட்டாக சொப்புன்னு கரெக்டாக விழுந்தனால என்ன ஆகிடும்னா எங்கேயுமே வந்து ஒரு அடிபட்டிருக்காது, ஆனால் ஷாக்கு அந்த விழுந்ததுக்கான இம்பாக்டுக்கான ஷாக் டிஸ்பிளேக்கு போயிருக்கும். ஸோ டிஸ்பிளே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒரு லைன் காட்டும். நான் இப்போ அந்த லைன் இருக்கிற ஏரியாவில் ரெசிஸ்டிவ் டச்சில் பிடிச்சி லைட்டாக அது பாட்டமில் அழுத்தும் போது லைன் காணாமல் போகும். திரும்ப நான் இப்படி கை எடுக்கும்போது லைன் வரும். ஸோ ஆமாம், அந்த ப்ரெஷர் நான் போடும்போது அந்த பாட்டமில் எங்கேருந்து லைன் எமர்ஜ் ஆன மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போடும்போது லைன் காணாமல் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப அதில் லைன் வரும். லைக் இம்பாக்ட் ஆனாலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அதில் தனியாக டிஜிட்டைசர் தனியாக இருக்கும், டிஸ்பிளே தனியாக இருக்கும். ஆமாம், மோஸ்ட்டாக அந்த டச் டிஜிட்டைசர் இதில் உயிரோட இருக்கு. பழைய ரெஸ்டிவ் டச்சில் வந்து இன்னொன்று என்னன்னா மேலே பிளாஸ்டிக் லேயர் தான் இருக்கும், கிளாஸ்லாம் இருக்கவே இருக்காது. அந்த பிளாஸ்டிக் லேயருக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் கார்டு இருக்கும். அந்த ஸ்க்ரீன் கார்டு தான் நம்ம வந்து நார்மலாக தொட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த ஸ்க்ரீன் கார்டை பிரித்தா டேரெக்டாக பிளாஸ்டிக் டச் டிஜிட்டைசர் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் டச் டிஜிட்டைசர் ஏரியாவை தூக்கி போட்டால் உள்ள டிஸ்பிளே இருக்கும். டிஸ்பிளே வந்து அந்த LCD பழைய TFT LCD பேனல் இருக்கும், அந்த பேனலில் அடி வாங்கியிருந்தது. ஸோ அது அடி வாங்கினது கூட பார்த்தோன்னா உனக்கு தெரியாது, கீழே அந்த மாதிரி இம்பாக்ட் விழும்போது லைன் மாதிரி வரும்போது தான் தெரியுது. லைன் மாதிரி வருதுன்னா அது எப்படி வரும்னா ஒரு மாதிரி இருக்கும்டா, ஒரு 3D பேரலக்ஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் அந்த லைன் பார்க்கறதுக்கு கூட. இப்போ வந்து உனக்கு டேரெக்டாக க்ரீன் ஆகிடுது இல்லை, அந்த மாதிரிலாம் ஆகாது, ஒரு மாதிரி விசித்திரமாக தெரியும். என்னடா இது ஏதோ ஒன்று கட் டவுன் ஆகிற மாதிரியே இருக்கு. நமக்கு வியூவிங் ஆங்கிளும் இப்போ அளவுக்குலாம் இப்போ வியூவிங் ஆங்கிளும் கிடையாது. அது தனி ஃபீச்சராகவே சொல்லுவாங்க, இல்லை நல்ல பெட்டர் வியூவிங் ஆங்கிள் இருக்குன்ற மாதிரி. இப்போ அதை நம்ம பார்த்து வாங்குறது கூட கிடையாது. எனக்கு இதுலலாம் கிரேசிரா, இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான டிஸ்பிளேலாம் கிடையாது. ஆனால் அதை இன்னைக்கு டெக்னாலஜி பார்க்கும்போது, பட் அன்னைக்கு வந்து இது வேற லெவலில் இருந்திருக்கு. அன்னைக்கு இதெல்லாம் நம்ம இப்படி தள்ளும் போது ஏதோ ஐகான்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்பிளே வரும்போது டெக்னாலஜி எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்பிளே இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டிஸ்பிளேக்கு மேலே டச் டிஜிட்டைசரு, அந்த டிஸ்பிளேக்கும் டச் டிஜிட்டைசருக்கும் இடையில ஒரு 1 mm அந்த மாதிரி கேப் இருக்கும். கெப்பாசிட்டிவ் டச்லேயே இந்த கேப் இருக்கும். கேப் இருக்கும்போது என்ன ஆகும்னா உனக்கு அந்த வியூவிங் ஆங்கிள் அடி வாங்கும். கேப் இருந்ததுன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும் இல்லையா, ஸோ அதனால வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்காது, கலர் ஷிஃப்ட் தெரியும். பட் அது இதில் வந்து N9ல லூமி 800ல வந்த டிஸ்பிளே அப்படின்னா அப்போ அந்த டைமில் இது வந்து பெருசாக சொன்னாங்க. எப்படின்னா நாங்கள் வந்து கேப் பிட்வீன் த டிஸ்பிளே அந்த டச் டிஜிட்டைசர் கிளாஸ் வந்து 0 மேலே அப்படியே ஒட்டிட்டோம். ஸோ உங்களுக்கு கேப்பே கிடையாது. அதனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா
யூ வில் ஃபீல் as if the icons are floating அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் நிஜமாக அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வேற லெவலில் இருக்குது. நானே இப்போது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடலாம். எப்படின்னா இங்கே பாரு, இப்போது உங்கள் ஃபோனை நீங்கள் எப்படி அன்லாக் பண்ணுறீங்க, இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னா நம்ம எப்படி அன்லாக் பண்ணுறோம், இப்போ ஒன்றும் சரி இதுவும் சரி இப்படி ஸ்வைப் பண்ணால் அன்லாக் பண்ணலாம் கரெக்டாக. சரி இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அன்லாக் ஆகிடுதுன்றது விடு, அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லைன்னு வச்சுக்க, இப்படி தள்ளினாலாம் ஒர்க் ஆகாது கரெக்டாக. ஸ்வைப் அப் பண்ணால் உங்களுக்கு எல்லா சைடும் இதில் வந்து N9ல எல்லா சைடும் வரும்ல. இப்போ டபுள் டேப் பண்ணுறேன், வேக் ஆகுது, அன்லாக் ஆகிடும். இதில் வந்து என்னென்னா ஒரு இடத்துல மீனிங்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. என்னென்னா நான் பாட்டம்லேருந்து அன்லாக்கும் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ண அன்லாக்கு. பட் இதே பாட்டமில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் ஹோல்ட் பண்ணேன்னா ஷார்ட்கட்ஸ். ஸோ மாதிரி நிறையா இருந்தது அப்போயே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சேஃபாக தாங்க இருக்குது. இதில் நான் எனக்கு தெரிஞ்சு N9 டிஸ்பிளே போய் நான் பார்த்ததே இல்லை. N9 ஃபோனே சேர்த்து போய் தான் பார்த்துருக்கேன். ஆமாம் AMOLED தான். எனக்கு இது மட்டும் தான் பார்த்துருக்கேன். எப்படின்னா ஃபோனே வந்து பேட்டரி பல்ஜ் ஆகி உள்ள போர்டு ஏதாவது டேமேஜ் ஆகி பேட்டரி பல்ஜ் ஆகி, ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக இது யூனிபாடி பாலிகார்பனேட்டு, இது உள்ள போர்டு இருக்கும் ஒரு லேயரு, அந்த லேயருக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பில் பேட்டரி இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தோன்னா டிஸ்பிளே எல்லாமே அலைன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பேட்டரி பல்ஜ் ஆகி எல்லாத்தையும் தள்ளி விடும் இல்லையா, அப்படி டேமேஜ் ஆகிறது தான் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு பிங்க் கலர் உண்டு, அது பூட் ஆகலை, அது அநேகமாக அந்த மாதிரி தான் ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கு நான் பேட்டரியும் போர்டும் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை மாற்றணும். ஆக்சுவலி என்னன்னு கேட்கணும்னு நினச்சேன். N9 போர்டு, N9 பேட்டரி, இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதான் அந்த என்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கோ உட்காந்து பிங்கை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை போட்டேன்னா ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓ, தனியாக போர்டு வாங்கினீங்களா? ஆமாம், போர்டு வாங்கினேன். பிங்க் கலரோட இருக்கிற போர்டு. பிங்க்கில் இருக்கிற போர்டு பிங்க்குள்ளே தான் இருக்குது. இந்த பேட்டரி கனெக்டர் வேறு விட்டுருக்கு. இந்த பேட்டரி வேற மாதிரிடா. நம்மகிட்ட இது ஆக்சுவலாக இந்த 1450 mAh பேட்டரி BL5J எல்லாம் இருக்கும். BL5JWன்னு இருக்கு பாரு. இது என்னன்னா இந்த ஃபோனுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலே வந்து இந்த ஹெட் ஏரியாவில் ஒர்க் பண்ணி கனெக்டர் இல்லாமல் வந்திருக்கு. ஆமாம், இதில் வந்து இப்போ இந்த இடத்துல சால்டர் அடிக்க சொல்லணும். இப்போ அது விட்டுருக்கு தெரியுதா. இதை வந்து இப்போ கரெக்டாக அந்த இடத்துல பெருசாக இருந்தால் கூட நம்மளே சால்டர் பண்ணிடலாம். அது ரொம்ப மைன்யூட். இதில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சு சால்டர் அடிக்கணும். ஆனால் எல்லாம் வீக்காக இருக்கும்டா, செம வீக்காக இருக்கும். வாங்கினா வாங்கலாம். N9க்கான பேட்டரி மட்டுமே கூட சைனாவில் ஆர்டர் போட்டால் வரும். ஆனால் எந்த அளவுக்கு எல்லாமே ஜென்யூன்னு தெரில. லூமியா 730க்கும் கூட சைனாவில் தென்னா வரும், பேட்டரி வரும். அதான் எந்த அளவுக்கு அது நிஜமான பேட்டரின்னு தெரியாது. நிஜமான பேட்டரியாகவே இருந்தாலும் கூட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு 730. இதெல்லாம் பார்த்தோன்னா 15 to 16 இயர்ஸ் ஓல்டு முடிஞ்சுது. ஸோ அப்போது கண்டிப்பாக ஒரு 20% அப்போது சப்போஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா 20% டிப்ளீட் ஆகிருக்கும் மினிமம் சொல்கிறேன். இதுவே பாரு, டேட் என்ன தரம் போட்டிருக்கு, 15/3/2012. இந்த பேட்டரி வந்து 15/3/2012. கிரேசி ஆக்சுவலாக. இந்த போர்டெல்லாம் வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்டா. என்ன ஒரு ஃபீலு அப்படி இருக்கும், என்ன ஃபீலு. இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட் வந்துச்சுன்னா உங்களால் N9லாம் கழட்ட முடியும். கழட்ட முடியும். அந்த மாதிரி நம்ம ஃபோன்லாம் கழட்ட முடியாது இப்போ இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் வந்து நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்க்ரூ டிரைவர் இருந்ததுனாலே பொறுமையாக கழட்டலாம். நான் அது மட்டும் இல்லாமல் இடையில ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது என்ன பண்ணேன், இதில் பேர் அந்த 8 MP கேமரா N9 வந்து டெட் ஃபோன் கூட நார்த்லேருந்துலாம் வாங்கினேன். நார்த் இந்தியாவிலேருந்து 64 GB டெட் டிவைஸ்லாம் கூட வாங்கி வச்சேன். சரி, அது எப்பயாவது ரிவைவ் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு. டிஸ்பிளேக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியா டிஸ்பிளே டெட்டு தான். அது போர்டையாவது யூஸ் பண்ண முடியுமா? டெட் டிவைஸ் டிஸ்பிளே டெட் ஆனது. டிஸ்பிளே போயிடுச்சு, கீழே போட்டு உடச்சிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அது அட்லீஸ்ட் அதை எதாவது பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்க்குறதுக்காகலாம் கூட வாங்கி வச்சேன். ஸோ அதான் டிஸ்பிளே வந்து நீ அதான் நம்ம பேசின மாதிரி தான். அப்போ வந்து உனக்கு அவுட்டோர் விசிபிலிட்டி, ரிஃப்ராக்ஷன் இந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி டிஸ்பிளே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து உண்மையாக இப்போ நான் ரீசெண்டாக நிறைய பேர் மீட் பண்ணும்போது சிலர்லாம் என்ன ஷாக் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா, இதுவே ஆக்சுவலாக பிரைட்டான ஒரு பேனல் தான், Pixel 10a பேனலு. இது வந்து ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிலுக்கு போனால் நார்மலாக 2000 nits வரைக்கும் புஷ் ஆகும் இது. சரியா, இப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பிரைட்னஸ்லாம் வச்சு நம்ம பார்க்க மாட்டோம், கண்ணை விஞ்சி போகிறது தான் மிச்சம். ஆனால் ஒரு சிலர் பார்க்குறேன், கொஞ்சம் அது பிரச்சனை தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவ்வளோ பிரைட்னஸ் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் இதுலேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹை பிரைட்னஸ் மோடு
சன்லைட்டுக்கு நான் சொன்னேன். இன்னொன்று பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்க்குலாம். அது 3000 நிட்ஸு. ஹெச்டிஆர் கண்டென்ட் எதாவது பார்க்கும்போது எங்கேயாவது 1-2 பிக்சல்ஸ் வந்து 3000 நிட்ஸ் அடிக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு சில ஃப்ளாக்ஷிப்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிட்ஸே வந்து 25% ஆஃப் த பிக்சலு. இப்போ ஷாமிலாம் உங்களோட லேட்டஸ்ட் பேனல் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பேனலில் வந்து 25% ஆஃப் த பிக்சல்ஸ் வந்து அந்த 3000 நிட்ஸ் இல்லாட்டி 4000 நிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கிளைம்லாம் வைக்கிறாங்க. இதுலேயே ஒரு சிலர்லாம் 8000 நிட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிக்சல் மட்டும் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கே தெரியும். இப்போது சிம்பிள் ஒரு பின்னாடி நீ பார்த்துருப்பேன், இந்த எல்இடி லைட் நம்ம ஆன் பண்ணிட்டு அது மேலே விரல் வச்சு அப்படி இருக்கும், சுட ஆரம்பிச்சிடும் செம்மையாக. சில சமயம் கை ஒரு பேர்ன் ஆகிற அளவுக்கு கூட சுடும். அந்த அளவுக்குலாம் சில ஃபோன்ஸில் ஒரு மாதிரி ஹீட் ஆகும். அதே தான் இங்கேயும். இது என்ன ஆகுதுன்னா இந்த அமோலடு ஓலடு இதில் வந்து என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீன் சுடணும் இல்லை பேர்ன் ஆகிடும். ஓகே, ஸ்க்ரீன் பேர்ன். நீ என்ன பார்க்குறியோ அந்த கண்டென்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கும் அங்கேயே. அதான் ஒரு டைம்ல வந்து அது சிஆர்டில அந்த மாதிரி ஆகுன்ற மாதிரி நான் ஒரு இதுல வீடியோல எங்கேயோ பார்த்தேன். சிஆர்டில ஸ்கிரீன் சேவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் அது ஒரே இமேஜ் அப்படியே ஸ்டில்லா இருந்துச்சுன்னா அந்த இம்ப்ரெஷன் அந்த இதுல டியூப்ல இருந்து வந்து அடிச்சு அந்த இடம் மட்டும் அப்படியே ஆயிடும். நீங்க வேற மூவ் ஆனா கூட அந்த இதோட இம்ப்ரெஷன் இருக்கும். ஃபேட் ஆஃப் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகும். அது நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போதோ இல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அது நீ இதில் கூட பார்க்கலாம். எல்சிடி பேனல்ஸில் எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீன் ரீடென்ஷன் அப்படின்வாங்க. எல்சிடி பேனல்ஸ்லேயும் கூட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாச்சு ஒரே மாதிரி ஃபேஸ் அப்போ அப்படியே இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆகும். அந்த டேமேஜ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்சிடி பேனல்ஸில் நீ இதையும் பார்த்துருப்பேன். அதோட சப்ஸ்ட்ரேட் லேயர்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மல்டி லேயர் தானே, பேக் லிட்டு அதெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே ஃபேட் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷா மாதிரி பேனலோட குவாலிட்டி அப்படியே ஃபேட் ஆஃப் ஆகும். அந்த பழைய ஒயிட் ஃபீலே இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிட்டே வரும். ஆனால் இது நிஜமாவே வந்து நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல்ரா. என்னோட பேனல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல். இதுக்கு வந்து அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நோக்கியாவோட கிளியர் பிளாக் டிஸ்பிளே டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 730லையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா கிளியர் பிளாக் எதில் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா N8ல வந்துச்சு. N8ல வரும்போது எனக்கு ஆனால் பிளாக்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை. E7ல வந்துச்சு. N8 விட E7ல லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆச்சு. ஆனால் N8 வந்து 3.5 இன்ச்சு, E7 வந்து 4 இன்ச்சு. இந்த டிஸ்பிளே வந்து 3.9 இன்ச்சு. இவங்க லூமியாக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தோன்னா இதே டிஸ்பிளே தான். இதே டிஸ்பிளேக்கே அவனுங்க சாஃப்ட்வேரில் வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த இடத்துல இது தேவையில்ல, ஸோ கிளாஸ் மட்டும் கேமராவுக்கு பொசிஷன் வைக்காம ஃபுல் கிளாஸ் இதே டிஸ்பிளே அப்படியே இந்த இடத்துல மட்டும் பார்த்தோன்னா பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் அதாவது 3.7 இன்ச் ஆக்கிட்டாங்க. டயகனலி 3.7 இன்ச் ஆக்கிட்டு கீழே இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இப்போ பார்ஷியலி ஒரு ஐகான் தெரியுதுல கீழே நேவிகேஷனுக்காக வரது இங்கே கீழே இருக்குல்ல, அதை வந்து என்னன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்துல நேவிகேஷன் பட்டன் கிடையாது, மொத்தம் டிஸ்பிளே தான், டச் தான், கோட் அப்படி எழுதிட்டாங்க. அந்த இடத்துல டச் பண்ணா பேக், இந்த இடத்துல டச் பண்ணா. நான் கூட என்ன நினைச்சேன்னா பேக் லிட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக டிஸ்பிளே. நீ வந்து டிஸ்பிளே திருப்பி சப்போஸ் அங்கே பிளேட்லாம் போட்டு தேய்ச்சினா கீழே வரைக்கும் டிஸ்பிளே தான் வரும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் லூமியா 800க்கு பண்ணியிருந்திருக்காங்க. அது ஒரு நாள் வந்துட்டு எல்லாத்தையும் கழட்டி பார்த்துட்டு போடும்போது செம ஃபன்னு. இப்போ லூமியா 800ஓட இப்போ டிஸ்பிளே எடுத்து நான் N9ல போட்டேன் என்ன ஆகும்னா அந்த கீழே பேக் கீ விண்டோஸ் கீ இருக்குல்ல அந்த இடத்துல இந்த ஐகான்ஸ் தெரியும். எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல டிஸ்பிளே தெரியாது. எங்கெல்லாம் கேப் இருக்கோ பேக் அழுத்த சொல்லி அந்த இதை அழுத்த சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் உனக்கு என்ன தெரியும்னா இந்த ஐகான்ஸோட பார்ஷியலாக விசிபிலிட்டி இருக்கும். ஆமாம், ஸோ அது செம பேனல் ஆக்சுவலாக. இது நல்ல ஒரு பேனலு. பிளாக்ஸ்லாம் நல்லா டீப்பாக இருக்கும். உள்ள செட்டிங்ஸ் பண்ணாலே தெரியும் பிளாக் நல்லா டீப்பாக இருக்கும், அப்படியே மர்ஜ் ஆகிடும். ஸோ இந்தளவுக்கு வந்து அதுக்கப்புறம் இத்தனைக்கும் ஒரு பிரைட்னஸ் 0, அதாவது மினிமம் எவ்வளோ நிட்ஸ் மினிமம் வைக்க முடியுமோ அவ்வளோ இருக்குது. அழகாக இருக்கு. நான் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் பண்ணுவேன்னா டிவைஸில் போயிட்டு டிஸ்பிளேல போயிட்டு இல்லாமல் இருக்குது, அது சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு தானே ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இங்கே பாரு ரொம்ப அப்படியே விசிபிளாக ரொம்ப மோசமாக இருக்காது, தெரியுதா? போட்டா ஏர்லைன் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இது விவிட் ப்ரொஃபைலு. நான் இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சப்டியூட் ப்ரொஃபைல் பார்த்தேன். இது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு எல்சிடி பேனல் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இங்கே பாரு ரொம்ப ஒரு அமோலட் மாதிரியே இருக்காது. டக்குன்னு பார்த்தா என்னடா இது ஏதோ ஒரு எல்சிடி பேனல் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு இருக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருப்போம். இதெல்லாம் தானே இதோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாம் ஓப்பனில் இருக்குது பார்த்தியா. இது நார்மல்லே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். விவிட் வச்சா தெரியுதான். விவிட் தான் எப்பயுமே இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் விவிட் தான் வச்சுருப்பேன். அவ்வளோதான். ப்ளூ எப்படி பாப்பாகுது. நான் இது வரைக்கும் நான் S23 விவிட் யூஸே பண்ணல. அது ரொம்ப கலர் அடிக்குது அந்த ஃபீல் வந்துச்சு. என்ன படம்? ஷாங்ஷி and the 10 Rings.
இதெல்லாம் வந்து ஃப்ளெக்சிங் இல்லையா, வெண்ணே சிம்பிள்லாம். என்ன சார் பண்ணுறீங்க? அதுவா நாங்கள் யூஏயில் விளாண்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் கிரேசிடா. ஏன்னா அத்தனை வருஷம் முன்னாடி உங்க மாஸ் பண்ணிருக்காங்க. இதில் பண்ணால் கூட நான் இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன்னா எனக்கு மூவி பாஸ் ஆயிரும். பாஸ் ஆகிடும். ஆமாம். ப்ளஸ் நான் இன்னொன்று என்ன பார்த்தேன்னா, இப்போது நான் இங்கே இருக்கேன், ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கேன் அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வெளில வரணும், ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருப்பேன். இங்கே இருக்கேன் அப்படின்னா இதில் இந்த ஃபோன் அந்த ஸ்க்ரீனில் இருப்பேன். இல்லாத மாதிரி தான். நான் எந்த ஸ்க்ரீனில் இருக்கணும்னோ அங்கேயே இருப்பேன். ஆண்ட்ராய்ட்லேயும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து இதுக்காக சொல்லுவாங்க என்னது என்னன்னு புராணம் போதும் யா அப்படின்ட்டு. இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்கும், இப்போ தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி அந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு காண்டாவும் இருக்கும். இல்லை, இது வாங்கணும்னா நான் சொல்லியிருக்கேன்டா, வாங்கணும்னா இங்கே வாங்க முடியாது. இது வாங்கணும்னா சைனாவில் வாங்கினா என்ன ஆகும்னா, என்கிட்ட இன்னொரு என்ன வச்சுருக்கேன், பிளாக் கலர் தான் வச்சுருக்கேன், 16 GB. அது வந்து எப்படின்னா பாடி வந்து டூப்ளிகேட்டு. இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, 3D பிரிண்டிங்கில் மோல்டு வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி தொடும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட் டைம் தொடும்போது ஒரிஜினல் ஃபீல். ஒரிஜினல் கிடையாது. டிஸ்பிளே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் காப்பி சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் அமுலடு ஓகே நல்லா தான் இருக்குது, பட் அந்த ஒரிஜினல் ஃபீல் இல்லை. அப்புறம் போர்டு ஒரிஜினல், போர்டு மட்டும் தான் ஒரிஜினல். ஸோ அவங்க ரீஸ்டோர் பண்ணுறாங்க சைனாவில் டிவைசஸை. இதுவே நம்ம வந்து யூரோப்பில் வாங்கினா ஈபேல வந்து ப்ரீ ஓன்டு டிவைசஸ் வாங்கலாம். ப்ரீ ஓன்டு டிவைஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, பட்டன்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஒர்க் ஆகாது. அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ஆனால் ஒரிஜினல் டிவைஸ். ஏன்னா இந்த டிவைஸ் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 2011 வந்து அது iPhone 4 ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. அந்த டைமில் வந்து N9 பற்றி லீக்லாம் வருது. இந்த மாதிரி இப்படி ஃபோட்டோஸ் வருதுடா, இப்படி ஃபோட்டோ வருது, இப்படி சைடு ஃபேஸிங்கில் ஒரு ஃபோனு ப்ளூ கலரில் ஒரு ஃபோன் இப்படி காட்டுறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா 3.5 ஜாக் இங்கே இருக்குது, ஃபோனே இவ்வளோ தான். அப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா 2011 ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இந்த திக்னஸில் ஒரு ஃபோனா, இந்த திக்னஸில் ஒரு ஃபோனா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த லீக்கு. அதை பற்றி அடுத்தடுத்து. ஆனால் என்ன ஒரு சோகம்னா, ரிலீஸ் ஆகுது. அதோட ரிலீஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு தெரியுமா, இந்த இரங்கல் கூட்டணி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். அது ஈவெண்ட்டே எதுவுமே அது கவரே ஆகலடா. ஏன்னா அது குளோபல் லான்ச் கிடையாது, வெறும் குறுகிய கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருந்தது. கரெக்டாக மலேசியா, சிங்கப்பூர் ப்ராப்பராக நடக்கலன்றீங்க அந்த ஈவெண்ட். அப்படி இல்லை, என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க விண்டோஸ்க்கு மைக்ரேட் ஆனாங்களே டகால்னு, நோக்கியா வேற மைக்ரோசாஃப்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தது. நிறைய கன்ஃபியூஷன் உள்ளுக்குள்ளார போச்சு. ஸோ எல்லாம் போனனால என்னாச்சுன்னா, சிம்பியான்னு ஆல்ரெடி பால் ஊற்றிட்டு இருந்தாங்க அந்த ஓரமாக. மீகோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழுத்தில் காலை வச்சு மிதிச்சு கடைசி மூச்சு நசுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதில் மட்டும்தான். வேறு ஏதாவது ஃபோன் இருக்கா மீகோவில்? இது ஒன்று தான். இதுலேயே வந்து டெவலப்பர் கிட் வந்து அப்போது யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக நோக்கியா இதில் இருந்தாங்களோ, டெவலப்பர்ஸாக இருந்தவங்களுக்குலாம் வந்து கொடுத்தாங்க. அது வந்து என்னென்னா நோக்கியா N950 ஒரு டிவைஸு. ஸோ அது அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. இது இப்படி இருக்கும், இதில் பிளாக் கலரு, சில்வர் கலர் இது கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பற்றில ஒன்லி அபவுட் 5000 யூனிட்ஸ் ஃபார் டெவலப்பர்ஸ். ஆனால் இது அதுக்கப்புறம் $5000 ஈபேலெலாம் லிஸ்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு சிலர் வச்சுருந்துருப்பாங்கல்ல. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த டிவைஸ் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட இருந்தது. இதில் LCD பேனல் அமோலட் இருக்காது, 8 GB ஆன். இது வந்து ஆன் போர்டு வந்து 8 GB தான் இருக்கும். சரி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தானே சொல்லிட்டு அது மட்டும் தான் இருக்கும். பின்னாடி ரியரில் வந்து 12 மெகாபிக்சல் கேமரா இருக்கும். சும்மா எல்லாமே வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக உள்ள டெஸ்டிங் டிவைஸ் இது. அப்புறம் என்னாச்சு, இவங்க பண்ணிட்டு இந்த டிவைஸ் வந்து அந்த LCD பேனலில் பர்னிங் பேச்சஸ்ஸு, அதாவது டெட் பேட்ச் வந்துச்சு. N950 வந்து அது ஒரு அந்த இவங்க வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டெவலப்பர் கிட் தானே கொடுக்குறேன், அது எவ்வளோ வருஷத்துக்கு டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அது கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த டிவைஸை கீழே போட்டாலும் அந்த டேமேஜ் வந்துச்சு. கீழே போடாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த டேமேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் கீழே போட்ட எல்லாருக்குமே டெட் பேட்ச் வந்தது. இங்கே N50 நோக்கியா ஃபுல்லாக பப்ளிக்கு பெருசாக போகிறதுனால குவாலிட்டியில் எதுவும் அதான் எனக்கு என்னென்னா டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸில் அவங்க யோசிக்கலையான்னு தோணுச்சு. டிஸ்பிளே இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். யாரோ ஒருத்தர் இப்போ சேல் போட்டிருந்தான் ப்ரோட்டோடைப்பு. இதோ இந்த பிக்கு இதில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது வந்து டேமேஜ் இல்லை, இது LCD பேனல் தான். டெட் பேச்சஸ் மாதிரி வரும்டா, ஃபுல்லாக பிளாக் டாட்டா, ரவுண்ட் டாட்டா பெருசாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். லேப்டாப்பில் வரும். அந்த மாதிரி தான் அந்த அதுவும் LCD தானே, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அப்படியே இங்கே இருக்கு பேர், ஓகே, அப்படியே டெட் ஆகிடும்.
ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி இருக்கு. பிளாக் ஹோல் மாதிரி அதே தான், அப்படி ஆகிடும்டா. இதுலேயே அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் கோளாறு தான். நோக்கியா மீகோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம மக்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். கேன்சல்டு ஃபோன்ஸ் டேப்லெட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லினக்ஸ் வச்சு. கேன்சல்டு ஃபோன் இதுதான். இது வந்து கிரேசி. எப்படி இருக்கு ஒரு பார்க்க? N9 வித் QWERTY கீபோர்டு எப்படி இருந்திருக்கும், அதுவும் பாலிகார்பனேட்டில். என்ன மாதிரி டிசைனு, தரமான டிசைனில். இது லைக் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வெறும் டிஸ்பிளே மட்டும் தனியாக தள்ளி விடுற மாதிரி. அப்படிதான். E7லேயும் அப்படி தானே, டிஸ்பிளே தனியாக பிச்சுட்டு மேலே போகும். ஓகே, அதே மாதிரி இதுவும் டிஸ்பிளே மட்டும் மேலே போகும், அதுக்கு ஃப்ளெக்ஸ் ரிபன் பின்னாடி மூவ் ஆனால். ஸோ மற்ற பாடி பேட்டரி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். போர்டு பேட்டரி எல்லாமே இந்த கீழே இருக்கிறதெல்லாம் மட்டும் தனியாக. ஆமாம், டிஸ்பிளே மட்டும் தனி. கஷ்டம்தான் அது பண்ணுறது. ஏன்னா இது சுற்றி எதுவும் என்ன சொல்கிறது, ஒரு ஷெல்லு மாதிரி இருந்துட்டு அதில் டிஸ்பிளே இருந்துட்டு போகிற மாதிரி இல்லை. தனியாக டிஸ்பிளே மட்டும் அப்படியே அப்படியே தூக்கிட்டு போகும். இது வந்திருந்ததுன்னா இன்னும் மேசிவாக இருந்திருக்கும்டா. இதெல்லாம் தான் அந்த டைமில் வந்து கில் பண்ணப்பட்ட விஷயம். அப்புறம் நிறைய கில் பண்ணாங்க. அதில் ஒரு டிவைஸ் கூட லூனா, மில்டாமி, இந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருந்தது. அதில் ஒன்று வந்து ப்ரோட்டோடைப் எனக்கு கிடச்சிது. அதுதான் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேனே. எங்கேயோ பார்க்குறேன், கேமராவே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் மேட்டர் இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக அதை தான் வந்து போஸ்ட்டாக போட்டிருந்தேன். இந்தோ நான் அது வந்து இங்கே சென்னையில் தான் வாங்கினேன். ஒரு அண்ணன் எப்பயுமே நான் ரெட்ரோ டிவைஸ் வாங்குவேன். இந்தோ இது வந்து ஆக்சுவலி யாரோ ஒருத்தவங்க இந்த ஃபோன் அவங்ககிட்ட இருந்துச்சுல, அவங்க யார்கிட்டயோ இப்போ இருக்குது, அதனால ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க. யார் என்கிட்ட இருந்தது நார்த்தில் ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்தேன். அவர் வேறு யார்கிட்டயோ கொடுத்துருக்காரு போல. எங்கேயோ போய் எப்படியோ சுற்றிக்கிட்டு இருக்கு. வேறு லெவல் டிவைஸ். ஆனால் இது என்ன சொன்னீங்க மாடல்? இது வந்து இது ப்ராஜெக்ட் வந்து மெல்ட். இது வந்து எப்படின்னா இதுவும் லினக்ஸ் பேஸ்டு தான். நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்கடா. ஆஷா சீரிஸ் இருந்ததுல, அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸில் வந்து ஆஸ்பால்ட் ஆடு வந்தது ஞாபகம் இருக்குது. லிஃப்ட்டில் போகும்போது ஒரு பையன் வந்து ஆஸ்பால்ட் விளையாடிட்டு இருப்பான். அந்த ஆட் லைக் அந்த டைமில் அந்த ஃபோன் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் 603 போய் அப்புறம் கதை வேறு மாதிரி போச்சு. அதெல்லாம் வந்து வேறு லெவல். ஸோ அதான் டிஸ்பிளே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி இடையில சொதப்பி திரும்ப இப்போ இம்ப்ரூவ் ஆகி இப்போ இன்னும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த LTPO பேனல்ஸ்லாம் செமையாக இருக்குல்ல. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லேட்டஸ்ட் LTPO பேனல்ஸ்க்கும் ஒரு 3 to 4 years பேக் இருக்கிற LTPO பேனல்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 3 to 4 years பேக் உள்ள LTPO பேனல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 Hz போகும். ஆனால் 1 Hzக்கு அடுத்து ஸ்டாப்பிங்கே 30 Hz, அதுலேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் 60 Hz, அதுலேருந்து அடுத்து 90, அதுலேருந்து நேரம் 120 அப்படி இருக்கும். அதுனா 1 Hz போகும்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கும் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகும். லோயஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷனில் இருக்கும். அந்த 1 Hz போகிற இந்த மாதிரி வர டைமில் சொல்கிறீங்களா? இப்போது நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸே பார்த்தோன்னா 60 Hz 59.9 Hz வரும்போதே எப்போன்னு பார்த்தோன்னா லூமியா 920 வந்துச்சுல, அப்போ தான் 60 Hz வச்சு. ஓகே சரியா, அதே பெருசாக சொன்னாங்க 60 Hz பேனலு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அதுக்கும் அந்த 60 Hz செம்ம ஸ்மூத்தாக தான் இருந்தது. அது என்னமோ 100% அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரி இருக்கும் விண்டோஸில். 1 Hzனா அது லைக் இப்போ எதுக்குன்னா இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கிறோம்ல, அதில் மட்டும் தான். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஃபோன்லாம் வந்து 30 Hzல இருக்கும். ஆனால் உனக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் வந்து இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா 1 Hz வரைக்கும் கொண்டு போக முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போது நீ பார்க்குற கண்டென்ட் என்னது, இப்போ இருக்கலே ஸ்மூத்தாக ப்ளே ஆகணும்னா என்ன பண்ணுறோம், MEMC டிவியில் பார்த்துருப்ப நீ மோஷன் ஸ்மூத்தனிங். அதுவே ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணுவோம்னா உள்ளே இன்டர்பிரேட் பண்ணி மல்டிபிள் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸை போட்டு உனக்கு அந்த பழைய படமே ஸ்மூத்தாக தெரியும். அப்போது ஒரு செகண்டுக்கு நீ எவ்வளோ பார்க்குற அப்படின்னா 60 FPS பார்க்குற, அப்படி இல்லைன்னா ஒரு செகண்டுக்கு 120 FPS பார்க்குற. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு செகண்டுக்கு 1 FPS. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த மாதிரி வரும்போது ஒரு செகண்டுக்கு அதே மாதிரி நீ சப்போஸ் இப்போ ஒரு டெக்ஸ்ட் படிச்சுட்டு இருக்க அப்படின்னும் போது அது வந்து என்ன பண்ணிக்கும்னா இவன் டெக்ஸ்ட் தானே படிக்கிறான்னு சொல்லி 10க்குலாம் கூட்டு போய்க்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அதுவே கஸ்டமைஸ்டாக வந்து இருக்கலே லோவஸ்ட் பவர் கன்சியூமிங் மோடுக்கெலாம் கூட்டு போயிட்டு பேட்டரி ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ இது வந்து உனக்கு LTPO பேனல்ஸில் நீ பார்க்கலாம். இது வந்து ஆப்பிள் அவங்களோட இது ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 4 வரும்போது அதில் வாட்சில் இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. வாட்சில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சா அப்போ இன்னும் பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும்ல, அதுக்கு வந்து இது வந்தது LTPO அங்கே வந்தது.
ஆமாம். ஸோ இப்போ நிறைய வந்துட்டு இருக்குடா, டிஸ்பிளே எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அதான் இப்படிலாம் போகும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்குள்ள நம்ம பேசின அந்த டாபிக் தான். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதுடா அப்படின்னு. அது எனக்கு இவன் ஒரு பாயிண்ட் சொன்னான். நீ அது யாரை பார்த்து சொன்ன? அது ஏதோ யாரோ சம்மன் ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது சும்மா நான் தான் எதுவும் படிக்கவே மாட்டேன் மோஸ்ட்டாக. சும்மா சரி ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தபோது அதில் வந்து இருந்தது. லைக் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசு இல்லை. இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம் ஒரு 4 வயசில், அதுக்கப்புறம் அண்ட் ஈவன் பென்சில்லேருந்து பெண்ணுக்கு மாறும் ஒரு 3rd 4th படிக்கும் போது. அந்த மாதிரிலாம் எல்லாமே சின்ன சின்ன எல்லாமே நமக்கு எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருக்கும்போது நமக்கு மெமரியில் ஒன்றும் புது மெமரியாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது நிறைய மெமரிஸ் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் போது அப்போ ஒரு வருஷமே நமக்கு லாங்காக தெரியுது. அண்ட் ஒரு ஏஜ் வரும்போது காலேஜ் கூட உங்களுக்கு நம்ம புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். காலேஜ் லைஃப் மாறுற ஸ்கூல்லேருந்து அது இதுன்ட்டுன்னு 3-4 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு அதனால தான் செமஸ்டர் படிப்போம். வேலைக்கு போகும்போது கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். போய் ஜாயின் பண்ண புதுசில் ட்ரைனிங்கு அப்புறம் ப்ராஜெக்ட் அமையிறது அது இதுன்ற மாதிரி போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ருட்டீன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா எந்த வருஷத்தில் இருக்கும்ன்றது தெரியாத அளவுக்கு. கோவிட் டைம்லலாம் எனக்கு அந்த 2020 ஒரு 22 வரைக்குமே என்ன மெமரி இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த 2 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டிலே இருந்திருப்போம் மோஸ்ட்டாக, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருக்கும். நமக்கு ஒரு 2022 எண்ட் வரைக்கும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்திருக்கும். ஸோ அது ஒரு ரொட்டீன் டெய்லி லாகின் பண்ணுவோம், லாக் அவுட் பண்ணோம். அது அந்த ரொட்டீன்லேயே இருக்கிறனால எனக்கு மெமரியில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தா, நான் என்னதான் நினைச்சாலும் காலைல அந்த டைம் எழுந்திரிக்க போகிறேன், பல்ல விளக்கி இருக்க போகிறேன், திரும்ப வந்து நான் இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போயிருக்க போகிறேன். சரி வேலைக்கே போல ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் லேப்டாப் எடுத்துகிட்டு உட்கார போகிறேன். வீக் டேஸில் 5 நாளைக்குமே 5 மீட்டிங் இருக்க போகுது ஸ்டாண்டப்பு. அதை தவிர வந்து வீக்லி அப்டேட் மீட்டிங்ஸ் ஏதாவது இருக்கும். இதை தவிர வந்து ஏதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் கால் ஏதாவது அப்படி இப்படி வச்சுருப்பாங்க, ஸ்ப்ரிண்ட் பிளான் கால் அது இதுன்னு. அது மேபி உன் ஸ்ப்ரிண்ட்டை பொறுத்து இருக்கலாம். உனக்கு வந்து 15 நாளா இல்லாட்டி எத்தனை நாள், 10 நாளா? சரி, அப்போ 10 நாளைக்குள்ள உனக்கு அந்த இது திரும்ப வரும். அப்போ மாதம் ஒரு 3 தடவை அந்த இதெல்லாம் வந்துடும்னு வச்சுக்க. அது அப்படியே போயிருக்கு. ஒரு 10 நாள் பார்க்கும்போது ஒரு 2 ஸ்பிரிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு மாசமே முடிஞ்சுது. ஆமாம், அவ்வளோதான். அது அப்படியே அது ரொட்டீன் போயிட்டே இருக்கும்போது 1 இயர்ன்றது வந்து ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருதுன்ற மாதிரி. அதில் என்ன அதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்டாக இப்போ நீங்கள் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஆக்டிவிட்டீஸில் ரொட்டீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அதனால் டிஃப்ரெண்ட் மெமரிஸ் வரும். அதனால் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். 1 இயருக்கு டிஃப்ரெண்ட் டைப். நீங்கள் கூட சொன்னீங்களே நடுவில் ஸ்விம்மிங்லாம் ட்ரை பண்ணேன், ஆஷ்வத் கூட போயிருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். அது எனக்கு அது படித்ததுக்கப்புறம் எனக்கு விஜய் சேதுபதி இன்டர்வியூ ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது வந்து வாழ்க்கையை வந்து நின்று நிதானமாக இது பண்ணுங்க நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அவர் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது பொண்ணுங்க நல்லா ரசிச்சு இது இல்லைடா, அது ஆக்டருங்க கதை வேறடா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு படம் ப்ராஜெக்ட், ஒரு ஊர் கண்ட்ரி அது இதுன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மெமரிஸ் மாறிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி படமும் நடிக்க போகிறது இல்லை. அப்படி நடிச்சாலும் தான் ஆக்டரை நம்ம ட்ரோல் பண்ணிவிடுவோம். நிறைய ஆக்டர் வந்து வேற படமே நடித்தாலும் அதே ரியாக்ஷன், அதே டான்ஸு, அதே ஸ்டெப் அப்படின்னு கலாய்ப்போம் இல்லை, அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போது மெஜாரிட்டியாக ஆக்ட் பண்ணி அதை நடித்து சாகிறான்டா அந்த அளவுக்கு நடிக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு மூவிலையும் அப்போ அவங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸு, அதை வந்து அந்த மூவியை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதமே மாற்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ டைம் வந்து அந்த மாதிரி ஸ்லோவாக போகிறது பாசிபிள் தான். பட் இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாருமே ஸ்லோவாக போனோம்னா நம்ம வந்து ஏதாவது சதுரங்க வேட்டை மாதிரி ஸ்கேம் தான் பண்ணணும். இந்த மாதம் வந்து யாருக்கிட்டையாவது வந்து விபூதி சாமியார் மாதிரி விபூதி வைக்கணும், விசித்திரமாக பண்ணி எல்லாரையும் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும்னு யோசிக்கலாம். செஞ்சால் புதுசாக நல்லது செய்கிறதுல வந்து எங்கே பண்ண முடியுது? நீ என்ன பண்ணுவ? திரும்ப அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னெண்ட் ஆகி நின்றுவேன் கொஞ்சம் நாள்லேயே, அவ்வளோதான். ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கேன். இன்னும் கொஞ்சம் மோசம், ரொம்ப ரொட்டீனாக. அதை நான் இப்போ இன்னைக்கு ஈவினிங்கே கூட சரி வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு தானே சொன்னேன். இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிட்டுங்க. அண்ட் இப்போ எனக்கு அங்கே பார்க்குக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட் போயிட்டு வந்தோம். அது கொஞ்சம் எனக்கு ஒரு வெளில வந்த மாதிரி தான். நான் சின்னதாக நம்ம ஏதாவது இன்க்ளூட் பண்ணிக்கணும் தான் போல இருக்குது. அது வந்து என்ன அது வந்து ஹைலி பாசிபிள். எனக்கு என்னென்னா இதெல்லாம் யோசிக்கும் போது அதான் நான் சொல்கிறேன், நீ சொல்கிறது உண்மை தான். ஏன்னா இப்போது காலேஜ் டேஸில் பார்த்தோன்னா, காலேஜ் டேஸில் இல்லை, இப்போ ஃபோன்ஸே என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன்றோம். பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோன் வரும்போது நான் அதுக்கு அடாப்ட் ஆகணுங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அனுபவம். அதை நான் பயன்படுத்தி அடாப்ட் ஆகணும். இதுவே வந்து நான் அதே மாதிரி இப்போ பட்டன் இது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து நான் ஐஃபோன் போகிறேன். அப்போ iOSல எனக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது எனக்கு ஒரு 4-5 நாள் டைம் எடுக்குது. அப்படின்னும் போது அது வந்து எனக்கு வித்தியாசமான ஒரு சினாரியோவாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அந்த வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, எல்லாமே எனக்கு ஒரு டைம் வந்து பழகிடுது அப்படின்னும் போது அதுலேருந்து வேறு எங்கேயாவது போகணுன்னா வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போனால் அதையுமே
கேட்கணும்னு தான் நினச்சேன். எனக்கு வந்து இப்போ அந்த OnePlus 3Tக்கும் உங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதில் வந்து நான் நிறைய இதை நோண்டிகிட்டே இருப்பேன். இல்லை இந்த இஷ்யூ வந்துச்சு, எனக்கு ஹீட் ஆகுது, பப்ஜிலாம் வேறு அப்போ விளையாடிட்டு இருப்போம், நைட்லாம் விளையாடிருக்கோமே. அந்த மாதிரி டைமில் நிறைய போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சுன்னு சொல்லலாம் 3T. இது இப்போ நான் கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுன்னு ஏதோ நீங்கள் ஒரு யூஸர் சொன்னீங்களே இப்போ ஏதாவது இதுக்கான கெப்பாசிட்டிக்கு நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன். S23 Ultra அது ஒர்க் ரொட்டீன் கூட சொல்லலாம்டா. இருக்கலாம். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ஜாப் போன அப்படின்னு கேட்கறது தான் எனக்கு கொஸ்டினாக வந்தது. எனக்கு என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். கேம் வந்து நான் முன்னே ஆஃபீஸில் விளையாண்டுருக்கேன் தான். பப்ஜி வந்த புதுசுலலாம் அநியாயத்துக்கு விளையாண்டுருக்கேன். ஒரு நாளைக்கு 3 hours கூட நான் விளையாண்டுருக்கேன். எனக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். நம்ம பசங்கிட்டையும் சொல்லியிருக்கேன் விளையாடலன்னு இல்லை. பட் திரும்பி பார்க்கும்போது அது ஒரு மெமரியாக இருக்குது. பட் அந்த மெமரி எங்கேயாவது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பண்ணும்போது அதில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான ஃபன் எல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம். குருட்டாம்போக்கில் வந்து என்ன ஆகும்னா, இப்போ 4 பேர் கொண்ட ஸ்குவாட் இருப்போம். 4 பேரில் 3 பேர் வந்து இதை அடி வாங்கிடுறாங்க. இப்போ நான் ரிவைவ் பண்ணணும். நான் ரிவைவ் பண்ணுற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க 4 பேர் இருக்காங்க, ஒரு சோலோ ஹீரோ மாதிரி சண்டை போடணும். அது வந்து அது எப்படின்னா செம ஃபன்னாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாண்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் செத்துட்டான்னா அவனுக்கு நேரம் என்ன ஆகிடும், ஆக்டிவாக இருக்கிற பிளேயர் தான் வரும். ஸோ ஆக்டிவாக இருக்கிற பிளேயர் வரும்போது நம்மளே அறியாமல் என்னென்னமோ பண்ணிலாம் ஃபன் நடந்ததெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாமும் மெமரி தான். ப்ளஸ் ஸ்குவாட்லேயே பார்த்தோன்னா விளையாட தெரியாத யாரையாவது நம்ம டீமில் வச்சுருந்தோன்னு வையே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆளை வச்சு ரிவைவா சமஜாக்காக இருக்கும். ஒரு தடவை ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது சரியா, அந்த இறாங்கல் அந்த ஏரியாலாம் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது உள்ள கிளிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா சரியாக விளையாட தெரியாதவனை கொண்டு போயிருந்தோம்ல, அவங்க கிரனேட்டை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்படியே வெடிச்சு வெளில 4 பெட்டி வந்து விழுந்தது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அதான் அந்த டைமில் வந்து இந்த கேமே வித்தியாசமாக ஃபீல் ஆச்சுடா. இப்பயும் நிறைய கேம்ஸ் இருக்குது. நீ சொல்கிற மாதிரி தான் டைம் கடந்து போயிடுச்சு. இன்னொன்று இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு செட்டு சேர்றதுன்னு சொல்லுவோம்ல. இவ்வளவு ஏன் நீ இப்போ சொன்னல உங்களோட ரொட்டீன் மாற்றிக்கிட்டா கொஞ்சம் டைம் வந்து அந்த மெமரிஸ் அதிகமாக இருக்கும்னு. இப்போ அஸ்வத் பரு துபாயில் இருக்கான். ஸோ நம்ம கூட எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே எடுத்துக்கிட்டேன்னா, நீ காலேஜ் படிக்கும்போது இருந்ததுக்கும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோவாக டிபார்ட் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் நம்ம அப்படியே இருக்கணும்டா, அதே மாதிரி இருக்கணும்டா, அப்படியே பேசிட்டு இருக்கணும்டா, அதே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா கிராஜுவலாக அது காணாமல் போகிறது பச்சை தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காலேஜ் டேஸ்லையும் காலேஜ் முடிச்சு காலேஜில் இருக்கிற கேங்லேயே யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆகும். அவனுக்கு ஆகும்போது மொத்த கிளாஸும் போகும். ஏன்னா யாருக்குமே அப்போ கல்யாணம் இருக்காது. ஆனால் இப்போ கல்யாணம் ஆன உடனே அடுத்த கல்யாணத்துக்கு வர மாட்டான். அவனுக்கு வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்து மாட்டிப்பான். காலேஜ் முடிச்சா மொத்தம் ஒரு 10 வருஷம் கழிச்சு யாராவது கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வையன், சரியா 10 இயர்ஸ் கழிச்சுலாம் யாராவது கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கல்யாணம்லாம் நல்லா தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஒர்க்கில் இருக்கக்கூடிய கொலீக்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர க்ரௌடு வந்துட்டு தான் இருக்கும். காலேஜ் ஸ்கூல் எல்லாம் வந்து கட் டவுன் ஆகி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கேப் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாசிபிலிட்டிஸும் கம்மியாகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா மேரேஜ் ரிலேட்டடான மெமரிஸும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ காலேஜ் முடிச்சதும் அதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணுற பசங்களையும் பார்த்துருக்கேன். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, காலேஜ் கேங்கு எல்லாருமே வருவாங்க, ஆஃபீஸ் கேங்கும் வரும். ஆஃபீஸ்னு ஒன்று ஜாயின் பண்ணிப்பாங்க, அதுவும் வரும். பட் காலேஜ் கேங்குங்கிறது ரொம்ப வைடாக வரும். ஸோ இந்த மெமரிஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் கேங் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, காலேஜ் கேங் வந்து ஏதோ ஒரு செட்டப் பண்ணுவானுங்க, ஸ்கூல் கேங்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து அப்படி என்ன ஆகிடுதுன்னா, இயர்ஸ் பாஸ் ஆக ஆக நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும்போது அவங்களாம் வர முடியாமல் போகிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கேங் சுருங்கிடும். இந்த மேரேஜ் வந்து இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, அந்த வைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு ஒரு கேங் இருக்கிறது அது கம்மியாகிடும், கொஞ்சம் கம்மியாக நார்மலாக இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அதான் டைம் டிசைட்ஸ் ஆல் தோஸ். அது பேஸ் பண்ணி மெமரிஸ். ஆனால் இது யோசித்து பார்த்தேன். இப்போ வந்து ரொம்ப டைம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப ரொபாட்டிக்காக போகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆஃபீஸ் போகிறவங்களும் அதான் சொல்கிறாங்க, அப்புறம் மண்டே காலைல போகிறேன், திரும்ப வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆகுது, வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுது நிறைய பேருக்கு. வீக்கெண்ட் செலிப்ரேஷனுங்கிறது என்னென்னே புரிய மாட்டேங்குது. 2 நாள் ஓடிடுது, திரும்ப மண்டே காலைல ஆஃபீஸ் போகிறேன். ஸோ இந்த ரொட்டீனுக்குள்ளே எல்லாரும் போயிட்டு லைஃப் என்னென்னே புரியாத மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இக்கரை கேட்குற அந்த பச்சைன்றது. ஸோ அது இப்போ சப்போஸ் இவங்க சொல்கிறாங்க, நின்று நிதானமாக வாழ்க்கையை அனுபவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட், நின்று நிதானமாக ஒருத்தனுக்கு லைஃப் போயிட்டுருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, சார் உங்களுக்குலாம் லைஃப் செம ஃபாஸ்ட்டாக செமையாக இருக்குது, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றா. இப்போ ஐடி போகிறவங்கலாம், நீங்களாம் வேறு லெவலில் இருக்கீங்க, செம ஜாலியாக இருக்கீங்க, ஐடினா செமையாக என்ஜாய் பண்ணுவீங்கல்ல அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா, ஊரில் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். ஊரில் கிராமத்தில் இங்கேருந்து பார்த்தா அவங்க இருக்குன்னா, அவனுக்கு என்ன ஜாலி, அவன் எப்போ நினைக்கிறானோ கடைக்கு போவான், அவன் எப்போ நினைக்கிறானோ வீட்டுக்கு போவான், மனசு நிம்மதியாக இருக்கும், நல்ல சுத்தமான காற்று, கேள்வி கேட்க ஆள் இல்லை, அவனுக்கு எதிராக ஸ்டாண்டப் மீட்டிங்கு இப்படிலாம் நினைப்போம். பட் அவன் என்ன நினைக்கிறான், இல்லை நீ கொஞ்சம் ஜாலியாக இருக்க, நான் பாரு
இப்போ பிஸ்னஸே நடக்கலன்னா எனக்கு என்ன ஆகுறது? ஒரு நாள் டென்ஷனாக இருக்கும் எனக்கு, இன்னைக்கு போட்ட ப்ராஃபிட்ஸ் வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி. உனக்கு அதில் உனக்கு மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும்ன்ற மாதிரி அவங்க இது இருக்கு. நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குடா. லக்குங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து என்றைக்குமே நம்ம தட்டி விட முடியாது. லக் வந்து திடீர்னு லைஃப்பில் வரதான் செய்யும். அது வந்து நல்லதையும் தரும், சில சமயம் அதை தான் பேட் லக்குன்றுவோம், கெட்டது தான் வந்துருச்சுன்னா. ஸோ மாறி மாறி ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் வேறு லெவல்ரா அந்த மெமரிஸு, டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நல்லா இருந்துச்சுன்னா அப்போ க்ரீன் லைன் வராது. லக் உண்மைதான். ஏன்னா ஒன்றுடா, இப்போ என்கிட்ட ஒரு Xiaomi 13 Pro இருக்குது. ரிவ்யூ யூனிட் டைம்லேருந்து அதை வந்து லான்ச் ஆன புதுசுலேருந்து அந்த யூனிட் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்குது. சரியா? அது ஆன்லேயும் இருக்குது, ஓகே, ஆஃபும் பண்ணல. அதில் தான் என்னோடய வோடாஃபோன் சிம்மும் இருக்கும், ஆக்டிவாகவே தான் அது இருக்கும், எல்லாமே அதில் தான் அது ரன் ஆகிட்டே தான் இருக்குது. மொத்தம் அதில் தான் மெயின் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே. ஆனால் SRKன்னு சொல்லிட்டு நீ பார்த்துருப்பேன், நம்ம பையன் இருக்கான், அவன்கிட்ட கருப்பு கலர் 13 Pro இருக்குது. அது வந்து மேபி ஃபஸ்ட்டு ஓனர் கீழே லைட்டாக போட்டிருந்தாரு. அதனால் அவன் வாங்கி ஒரு வருஷம் டைமுக்குள்ளார க்ரீன் லைன் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த க்ரீன் லைன் வந்தனால அந்த டிவைஸ் வந்து கொண்டு போய் கொடுத்து பில்லு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃப்ரீயாக மாற்றியாச்சு. சரியா? 3 இயர்ஸ் டிஸ்பிளேக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அது சாம்சங்லேயும் அப்படி தான். வாங்கினதுலேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் டைம் தருவோம். அதுக்குள்ளே ஏதாவது லைன் இஷ்யூலாம் வந்ததுன்னா அந்த மினிமம் லேபர் சார்ஜ் அது 600 ரூபாய் இது சம்திங் பே பண்ணிட்டு டிஸ்பிளே மாற்றிக்கலாம். அவன் டிவைஸை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சொல்லுவான். ஸோ 3 இயர்ஸ் தான் நான் டைம். அப்போ என்ன ஆயிடுச்சு, அடுத்து அதை மாற்றினான். அது எப்போ மாற்றினான்னா 2025 ஃபெப்ரவரி மாற்றினான். இப்போ 2026 ஜூலை ஆயிடுச்சு. இப்போ 3 நாள் முன்னாடி லைன் விழுந்துருச்சு. ஆனால் இப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. சரி, இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, அவனுக்கு 2 தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே அதே 13 Pro வச்சிருக்கேன், ஆன்லேயே தான் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அவன் ஹாட்ஸ்பாட்லாம் போட்டு யூஸ் பண்ணுவான். ஸோ அவனோட யூசேஜில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதனால டிவைஸ் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்லாம் போட மாட்டேன். சிம் இருக்கும், மொபைல் டேட்டாவில் இருக்காது, ஒய்ஃபைல தான் இருக்க போகுது. ஆப்ஸ் எல்லாமே இருக்கும், கூகுள் பே, இது வாட்ஸ்அப் பிரைமரி அக்கௌண்ட் இதெல்லாமே இருக்கும், அதெல்லாமே சிங்க் ஆகும். பட் இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு வந்து டிவைஸ் வார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப ரேர். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் வந்துச்சு, ஒன்று Android 16 அப்டேட்டு. அந்த அப்டேட்டுக்கு வரும்போது வந்து 13 Pro ரொம்பவே கூலாகவும் நார்மலாகவும் தான் இருக்குது. அவனுக்கும் அப்படி தான் இருந்தது. பட் அவன் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டாஸ்க்லாம் கொடுத்தனால கொஞ்சம் வார்ம் ஆகும் இல்லையா? அந்த சினாரியோக்குள்ளே போய் டிஸ்பிளே மாற்றி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே திரும்ப லைன் விழுந்துருச்சு. ஸோ இதுதான். அதனால் யாருக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எதுனால நடந்துச்சு தெரியவே தெரியாது. சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவாங்க, நான் ரொம்ப கேஷுவல் யூஸரு, நான் எதுவுமே பண்ணல ப்ரோ, நான் வச்சிருக்கிறது சோஷியல் ஆப் இதெல்லாம் தான் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறதே மீடியாக்காக தான், எனக்கு லைன் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது நீ சொன்ன அந்த லக் ஃபேக்டர் இங்கேயும் வருது, எல்லா இடத்துலையும் வருது. அது எப்படி நடக்கும், ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி. இப்போ டீலும் அப்படி தான்டா, செம்ம டீல் ஒன்று வருது, ஆர்டர் போடுறாங்க, 40 பேர் ஆர்டர் பண்ணுறான், 38 பேருக்கு கேன்சல் ஆகுது, 2 பேருக்கு டெலிவரி ஆகுதுன்னா என்ன கதை? வந்தவங்களுக்கு லக்கு. கிரேசியான டீலு. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஐஃபோன் வந்து 16 Pro சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணான்னா 80K கிட்ட போட்டான். அவ்வளோ கம்மியெல்லாம் வந்ததில்லை. 70 to 80K பக்கத்தில் போடும்போது யாரெல்லாம் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் ஆர்டர் போட்டாங்களோ அந்த டைம் நைட்டு நடுராத்திரி 12 மணிக்கு அவங்களுக்குலாம் அடுத்து 10-15 நிமிஷத்தில் டெலிவரி ஆயிடுச்சு. யாரெல்லாம் ரெகுலர் ஆர்டர் போட்டாங்களோ எல்லாருக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி நிறையா லைஃப்பில் வந்து ஃபேக்ட் இருக்குது. அப்போது நம்ம வந்து ஏதோ சொல்லுவார், இந்த இவர் ஸ்டாலின் வச்சு ஒரு மீம் இருக்கும் தெரியுமா, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி விலகணும். அந்த மாதிரி நிஜமாவே விலகணும், வேறு வழி இல்லை. நான் அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்களே கிடைக்கல, ஐயோ கிடைக்கல, 4 நாள் உட்காந்து கிடைக்கலன்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஸ்டார்டிங்கில் 2013 தானே ஃப்ளிப்கார்ட் ஃபஸ்ட்டு பிக் பில்லியன் டேஸ். ஆமாம், ₹1 வரும். இந்த 525 லூமியா 525 1GB ரேம் இருக்கும். அது 1GB அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போது அது வந்து 500 525 சம்திங் ரேட்டுக்கு டீலில் வந்தது. வாங்க முடியல, செம்ம டீல். ஏன்னா அது 10K அப்போ. ஆமாம், அது எங்கே இருக்கு ரேட்டு? என்னடா அது ₹500 லிஸ்ட் பண்ணி. அப்போ நான் மோட்டோ எடுத்தேன். அதான் நீங்கள் கூட ஒரு வாட்டி வீடியோ எடுத்திருந்தீங்க, அது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. அது 2013 அது அந்த பிக் பில்லியன் டீல்ஸில் தான் பண்ணேன். அப்போ 7K, அது 5500. அது ஓரளவுக்கு அதுவும் நல்ல டீல் தான். 1500 கம்மியாக இருந்துச்சு அப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 525 ட்ரை பண்ணேன். 500 ரேஞ்சு சம்திங் ரொம்ப கம்மியாச்சு, வரட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ நான் 520 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1GB ரேம்னா எனக்கு ஆஸ்பால்ட் நல்லா விளாடலாம். ஆஸ்பால்ட்டு நிறைய கேம், சப்வே சர்ஃபஸ்லாம் வரும், எல்லாமே வரும். அது தலைவலி இருந்துச்சு அப்போ. விண்டோஸ்னால ஆப்ஸ் கம்மியாக இருந்தது. சப்வே சர்ஃபஸ் வந்ததான் வந்துருச்சுன்னா விண்டோஸ்க்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது இல்லாத டைம் ஒன்று இருந்துச்சு விண்டோஸ்க்கு. சப்வே சர்ஃபஸ்லாம் இல்லை. அந்த என்லெஸ் ரன்னிங் கேம் மாதிரினா டெம்பிள் ரன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆங்கிரி கிரானின்னு ஒன்று இருக்கும்டா, ஏதோ ஒரு பார்ட்டி ஓடுற மாதிரி இவங்களே பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் அந்த சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அது எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி. ஆனால் ஆஸ்பால்ட் வந்து வேறு லெவல் தான். 1GB ரேம் இருந்தால் ஒர்க் ஆகும். 512 இருக்கிற டிவைசஸ்லாம் இருக்காது.
ஸோ 1 GB ரேம்னு வரும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா மோஸ்ட் சோல்டு லூமியா வந்து 520 பயங்கர சேல்ஸ். ஓகே. அப்போ இந்த 5 சீரிஸ் வந்து காலேஜ் கோயிங் கிட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா கரெக்டான ஒரு பட்ஜெட் அது, ஒரு 7 to 8K வாங்க முடியும் 520. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஏகப்பட்ட பேர் வாங்கினாங்க. அதனால இவன் என்ன பண்ணான்னா அதில் 1 GB ரேம் கொண்டாடும் போது உடனே உனக்கு ஆஸ்பால்ட் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு சேல். இப்போ இது ஒரு ரீசன், லைக் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணி கேம் விளையாட முடியலன்னா மொபைல் கேமிங்கே ஒரு மாதிரி வெறுக்கிற அளவுக்கு ஆடு போட்டு சாவடிக்கிறாங்க. அப்போ ஆஸ்பால்ட் வந்து லைக் ஆஃப்லைன் கேம் மாதிரி கூட என்னால் விளையாட முடியும், மிஷின்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆடுக்கு வந்தாலே வெறிய லைக் புரியுது, லைக் அதில் தான் உங்களுக்கு இல்லை செம்ம டார்ச்சராக இருக்குது. இல்லை இவனுங்க ரொம்ப டூ மச்சாக பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. பட் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ 12 million யூனிட்ஸ் சொல்லிட்டான்டா 520. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா while Microsoft and Nokia did not publish exact end-to-end figure, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு 15 to 20 million யூனிட்ஸ் விற்றுருக்கோம். ஒன் ஆஃப் த ஐகானிக் டிவைஸு, மேசிவ் சக்ஸஸ். இந்தியாவில் வந்து பயங்கரமான உங்ககிட்ட தான் இருக்குது 520. ஆமாம், பாக்ஸில் இருக்குது. ஸோ என்கிட்ட 520 இருக்குது, 525 இருக்குது. ஓகே. 520, 525 என் கசின்து இருக்குது. பேட்டரி போட்டால் ஓடுது. என்ன பட்டன் போயிடுது எல்லா ஃபோன்லேயும். அந்த பேக் கேஸில் நம்ம வந்து பின் வச்சு இப்படி அழுத்தணுன்னா பட்டன் ஆன் ஆகும். அதான் இப்போ டைம்லைனில் பார்த்தோன்னா லூமியாவில் பெரிய ரிலீஸ்னால் இது 520 வரும்போது உனக்கு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா 920, 820, 620, 720 அதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே நோக்கியா தான் வரும். எப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு மாறிச்சுன்னா 13 மாறிச்சு தெரியுமா. அதுக்கப்புறமா 30லேருந்து 35 அப்படின்லாம் ஒரு சில மாடல்ஸ் இருந்தது. அப்புறம் தான் மைக்ரோசாஃப்டோட 535. ஓகேயா, 530 அதெல்லாம் கூட நோக்கியா தான் இருக்கும். அதை 730 நோக்கியா தான், 830 நோக்கியா தான், 930 இந்த மாதிரிலாம் நோக்கியா தான். இந்த 35, 14லாம் போனதுன்னா மைக்ரோசாஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் 950, 950 XL அது ஒரு பக்கம். 1050 இது சம்திங் மைக்ரோசாஃப்ட்டில் வந்துச்சுல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி. ஏதோ 1020 ஒன்று ஃப்ளாக்ஷிப்பு, வேறு ஏதோ மைக்ரோசாஃப்ட்டில் ஒன்று வந்தது, நல்லா இருந்துச்சு கேமரா. இல்லை அதான் மைக்ரோசாஃப்ட்லையா, அதான் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா சின்ன சின்ன முடியலாம் அப்படி. 950 XL தான் மைக்ரோசாஃப்ட். சாரி, இது நோக்கியாவில் வேற என்ன தெரியுமா, வேற ஒரு ஃபோன் வந்துச்சு நோக்கியா, அதில் தான் அதான் அந்த லிக்விட் கூலிங்லாம் வச்சுருந்தோம். அதுதான் 950 XL சொல்லியிருந்தேன். கூலிங்லாம் நல்லா இருந்தது. அதாவது லைக் இது பயங்கரமான ஃபோன்ரா. 1320, 1520 தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து பயங்கரமான ஃபோனு. ஏன்னா அந்த டைமில் இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளேடா, 6 inch. ஆமாம், அதுவுமே ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ பழைய ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது இது அந்த டைமில் பார்க்கும்போது பெரிய டிஸ்பிளே ஃபோன்ரா அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்லுவேன். இப்போ பார்க்கும்போது என்ன இது சின்னதாக இருக்குது, எவ்வளோ குட்டி இல்லை. அது வந்து 6 inch. எதுனா இப்போ நான் வந்து சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கெலாம் இதை நான் வந்து பெருசாக எதுவும் கவலைப்படுத்த, இதுவே என் கைக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி. ஆமாம். இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வச்சுக்கிட்டு இப்படி தள்ளி மேலே போய் இழுக்கணும், அது கஷ்டம்டா. ஆனால் அது பழகிடுச்சு. ஆனால் இப்போ அது யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் இது பாரு, இப்போ டபுள் டேப் பண்ணோமா வேக் ஆகிடும். அழகாக அப்படி ஸ்வைப் பண்ணி என்னால் ஸ்வைப் பண்ணுறது இப்படி ஒரே செகண்டில் என்னால் பண்ண முடியும். அதுக்கு நான் பண்ண முடியாது. ஏறணும், மலை ஏறணும், அப்படி போய் மேலே தள்ளு. ஹைட்டாக இருக்குது, ஒய்டாக இருக்குது. அதான் 1520 செம ஃபோன்ரா. இது வந்து எல்சிடி தான், ஆனால் இதுலேயும் கிளியர் பேக் டெக்னாலஜிலாம் இருந்தது. வேறு லெவல் அதெல்லாம். இதில் நான் ஆஸ்பால்ட் வந்து 6 inch விளையாடுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். கூட எனக்கு ஆஸ்பால்ட் டைட்டில் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. ஆஸ்பால்ட் டைட்டு நான் வந்து என் ப்ராக்ரஸ்லாம் கூட எனக்கு கிடச்சிருச்சு. டிஸ்கார்டில் என் ப்ராக்ரஸ் இருந்தது. ஓகே. 60 கார்ஸ் அதை அப்போ அன்லாக் பண்ணது அப்படியே இருந்தது. 60 கிட்ட உங்களை பண்ண விட மாட்டாங்க. நீ ஆடு பார்த்தா தாண்டி உனக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட் வரணும்னா கேம் மூலியமாக கிடைக்காது. உங்களுக்கு ஆடு பார்த்தா தான் இது பண்ண. எனக்கும் கேம் ப்ராக்ரஸ் ஆக்சுவலி போயிடுச்சு. திருப்பி எடுக்க முடியல. விளையாடி இல்லை டவுன்லோட் கொடுக்குறேன், டவுன்லோட் ஆகட்டும். என்ன பண்ணுறேன், டிஎன்எஸ் போட்டுருவோம். ஓகே. அப்பயும் ஆடு வருதான்னு பார்ப்போம். இதோ ப்ரைவேட் டிஎன்எஸ் சேவ். இப்போ இது கொடுத்தனால என்ன ஆகிட்டேன்னா, நான் இப்போ சப்வே சர்ஃபேஸே விளையாண்டாலும் எனக்கு ஆடு வரும்ல, அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆடு வரும். அதெல்லாம் போகாது. நம்ம இப்போ பார்ப்போம். இவ்வளோ மோசமானவன் டிஎன்எஸ் போட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். இல்லை இப்போ நீங்கள் சாண்ட்ரஸ் மொபைலில் பே பண்ணி விளையாடிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதில் ஆடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஃபோனில் விளையாடுறதே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபுல்லாக பிசியில் தான் சாண்ட்ரஸ் விளையாடி பழக்கம். விளையாடி இருக்கும்போது முக்கியமான மிஷினில் இருக்கும்போது நடுவில் ஒரு ஆடு வந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். கடுப்பாயிரும். ஏன்னா அது முடிக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரி. அந்த காலா படத்தில் உள்ள டைலாக் தானே வருது,
வேங்கம்மா மொத்தையில் நிற்க தில்லு இருந்தால் மொத்தம் வாங்கின மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஆட் வரும் அப்படி. செம காண்டாகும். சரி டவுன்லோட் ஆகட்டும். ஆனால் உண்மைதான் சான் ஆண்ட்ரியாஸ் எனக்கு வந்து அதில் என்ன செட்டிங் செட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, உள்ள கேம்குள்ளே நீ போனேன்னு வையேன், உள்ளே போனேன்னா இவனுக்கு பேர் எங்கேயோ போய் வச்சிருக்கானுங்க. இதில் போனேன்னா ரீடிஃபைன் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். அதுள்ள போனால் டச் லேஅவுட்டில் வந்து அடாப்டட் எனக்கு செட் ஆயிடுச்சு. டச் ஸ்டியரிங் வந்து ஃப்ளிக்கு செட் ஆயிடுச்சு. நீங்கள் அதை கீபோர்டு கனெக்ட் பண்ணி அது ஒர்க் ஆகல. அது எங்கே போட்டு வச்சிருக்கானுங்கன்னே தெரியலையே. ஐயோ பீரங்கிலே இருந்தான் அவன். அதுதான் அவன் வந்து மேப்பில் மார்க் பண்ணிட்டான், மார்க்கர் போட்டு அங்கே போனால் தான் பீரங்கி கிடைக்கும். நீயே பசங்க இவனுங்க டார்ச்சர் அலம்பல் தாங்க முடியல. சரி அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கானே, அது சரி நீயே விளையாடு அப்படின்னு கொடுத்தேன். இல்லை எனக்கு என்ன சரிப்புண்ணா, ஏன்டா 1000 இருக்குடா ஸ்டோரியில். சரி அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது, எனக்கு புரியுது, அது புரியுது. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நான் போய் பீரங்கி எடுத்தே தெரியும். அதை எடுத்து ஒன்றும் பண்ணவும் முடியாது. நம்ம என்ன பிடிச்சிச்சு அவனுக்கு பீரங்கி அப்படின்ற பிடிச்சிச்சு. விட்டா அந்த ஜிடிஏ பேரே வந்து இல்லை பீரங்கி கேம்னு சொல்லிடுவான் போல இருக்குன்ற மாதிரி. பீரங்கி அங்கே போ பீரங்கியே பார்த்தேன் அப்படின்றான். சரி நீயே விளையாடுன்னு கொடுத்துட்டாங்க. இல்லை இதில் ஆக்சுவலாக என்ன ஃபன் ஃபேக்ட்னா, இந்த கேமில் இவனுங்க ஏர்போர்ட்டில் மார்க்கிங் வச்சுருக்கானுங்க. அதான் நீங்கள் தான் சொன்னீங்க ஏர்போர்ட் கேராஜில் பீரங்கி இருக்கும்ன்றது. எட்ரா வண்டி அப்படின்ற. ஆனால் இது பயங்கரமான கேம் தாங்க சான் ஆண்ட்ரியாஸ். ஒரு டைமில் வந்து நான் கோர் 2 டியோவில் வந்து திக்கும் அது கேமோட கிராஃபிக்ஸ் ரெண்டர் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ வந்து நான் மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி பார்க்கணும். மொபைல் அதுவும் அசால்ட்டா ரொம்ப மாசா, கிராஃபிக்ஸும் பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சில டைம் அது வந்து நம்ம கிராக்ட் வெர்ஷன் தான் விளையாடிருப்போம். அது இங்கே வந்து அதனால் நின்றுடும். லைக் கரப்ட் ஆகி சில டைம்ஸ் மிஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படியே டக்குன்னு வெளில வந்துடும் கேம் விட்டு. இது ஆக்சுவலாக வேற லெவலில் தான்டா இருக்கு. இது என்ன இதெல்லாம் நான் ஆனால் இதில் கான்செப்ட்லாம் பயங்கரங்க. இவங்க வேற லெவல் கிரேசி கான்செப்ட் இந்த கேமில். ஃபுட்டு எல்லா லாஜிக்கும் வந்தது. 20 வருஷம் பழைய கேம். இப்போ 20 வருஷம் பழைய கேம் மாதிரியா ஃபீல் ஆகுது. ரெஃப்ரெஷிங்காக இருக்குடா. இப்போ கூட இப்போ விழுந்த அந்த ஃபிசிக்ஸ் கூட நல்லா இருந்தது. நிறைய பேருக்கான ஒய்சிட்டின்றாங்க. அது எனக்கு அது வித்தியாசமாக இருக்கும். லைக் என் ஏஜில் இருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு ஒய்சிட்டி தான் அந்த நோஸ்டால்ஜியா. வைசிட்டி எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன், வைசிட்டியில் கலர்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதனால அது கூட அவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு ரியலாக இருக்காம அந்த டைமுக்கு எனக்கு வந்து சான் ஆண்ட்ரியாஸ் இந்த க்ளோஸ் டு ரியல் கேம் மாதிரி ஃபீல் ஆகும். 2007 கூட ஏன்னா ரொம்ப ரொபாட்டிக்காக ஆக்கி வச்சுருக்கான். ஏதோ பொம்மைலாம் வந்து நிற்கிது. முன்னாடி இருந்த அந்த ஹோம் பேஜ் எல்லாமே நிறைய மாறிடுச்சு. இங்கே பாரு என் அக்கௌண்ட் ஏதாவது வந்திருக்கா? இங்கே இருக்கு ஒரு 73 காரு. அப்போது விளாண்டது 73 கார்ஸ் அன்லாக்ட் அப்படின்னு இருக்குது. எப்போ இருக்கும்? 10 வருஷம் முன்னாடி இருக்குமா? 2014. அப்போ வந்து போட்டு போலன்னு எனக்கும் லோக்கல் ரேஸ்லாம் கூட விளையாடிப்போம். நான் ஆன்லைன் தான் விளையாடுவேன் அதிகமாக. ஆன்லைன் தான் நான் அதிகமாக விளையாடுவேன். ஆன்லைன் விளையாடும் போது என்ன பண்ணுவேன், ஏரோப்ளைன் மோட் போட்டு ஆடுவேன். ஏன்னா கால் வந்துருச்சுன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் சர்வர்லேருந்து. அதனால் இந்த இருக்குல்ல கிளாஸ் ஏ, இது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் எஸ்ல இருந்துச்சு. இந்த கார் ஏக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு இது கிளாஸ் எஸ்ல இப்போ என்னெல்லாம் இருக்குது? கிளாஸ் எஸ்ல இப்போ என்கிட்ட காரே இருக்காதா? இது இன்னும் கிளாஸ் எஸ்ல தான் இருக்கா? இருக்கு. இதையே எவ்வளோடா கொண்டு வந்து வச்சுருப்பீங்க? இது ஏதோ பண்டில் வாங்கினா கிடைக்குமா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுறேன், இல்லாட்டி அசிங்கமாக கேட்பாங்க. இல்லை ஆனால் மனசாட்சியே இல்லைடா இவனுங்களுக்கு. மேபி பெய்டு யூசர்ஸ்க்கு தெரியல பெருசாக, அது விளையாடிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் என்னென்னமோ வந்திருக்கு. இந்த கார் ஓகே, இது அன்லாக்டாக இருக்குது. என்னது இது? கார் ரேசிங் பாஸ் வாங்கினா வருமாண்டா? அதான் லைக் நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு கேம் ஒரு நார்மல் லெவலில் பெருசாக அட்வான்டேஜான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பெய்டு யூசர்ஸ் வரும்போது நம்மளும் பெய்டு யூசர்ஸாக வந்தால் தான் ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வர முடியாது. இல்லைன்னா எல்லாரும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த காரே நல்லா இருக்கும்டா. இப்போ அது எந்த இதில் இருக்குன்னு எனக்கு தெரில.
கிளாஸ் எஸ் தான் நினைக்கிறேன் நீங்கள். ஏல வந்து ஃபோர்டு ஒன்று இருக்கு. கிளாஸ் பியில் பீக்கில் இருந்தது ஒரு ஃபோர்டு. அது இப்போ எதில் இருக்கு? கிளாஸ் பியில் ஒரு ஃபோர்டு இருக்கும், முஸ்டாங். அடா பாவில, கிளாஸ் ஏல இருந்த மெக்லாரன் கிளாஸ் பிக்கு வந்துருச்சா? நான் பேர் அப்பயே பெயிண்ட் கிண்டெல்லாம் அடிச்சு. இது நல்லா இருக்கு. இது நான் வந்து ஆரஞ்சு கலரில் வச்சுருப்பேன். இது இதெல்லாம் அந்த இது பாரு, இதெல்லாம் எல்லாம் கிளாஸ் பியில் இருக்குது. இதெல்லாம் கிளாஸ் ஏல இருந்துச்சு. அப்போ முஸ்டாங்கு அதெல்லாம் பாவம் போலையே. அப்போ கொண்டு போய் சீலை போட்டாங்களா அதை? ஆமாடா, அப்போ கிளாஸ் சீல இருக்கும் போல. ஏதோ பேக் போனால் வரும். ஆமாம், இது ஃபோர்ட் ஷெல்பி. ஆடா பாவிலா, இந்த ஷெல்பி வந்து இதை வச்சு தானே நான் நிறைய முடிக்கலாம். இப்போ கரியர் ப்ராக்ரஸில் நிறைய போக முடியும். இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா, ஆன்லைன் இதுக்கு இதை வச்சு இதை எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நானும் ஒரு ஷெல்பி, இன்னொருத்தனும் ஷெல்பி எடுத்துகிட்டு வருவான். அவன் வந்து இந்த கிம் ஜாங் ஹூவா எவனோ ஒருத்தர் இருப்பான், நார்த் கொரியன். அவன் மூஞ்ச ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருப்பான். நார்த் கொரியாவில் ஒரு பிரசிடென்ட் இருப்பானே, அவன் மூஞ்ச வச்சிருப்பான். செம்ம கடுப்பாக இருக்கும். எனக்கு அவனுக்கு வந்து பாதி நேரம் முட்டிக்கும். மீதி 8 பேர் ஆன்லைனில் ஆடுவோம். 8 பேரில் நானும் அவனு மட்டும் தான் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எப்போ பாரு மாறி மாறி வரும். நான் ஃபஸ்ட் வந்தால் அவன் செகண்ட், அவன் ஃபஸ்ட் வந்தால் நான் செகண்ட், அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா, இதில் அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா குளோபல் ஸ்டாண்டிங்னு ஒன்று வரும். அதில் வந்து நம்ம பக்கத்தில் ஃப்ளாக் போட்டு வரும், யார் யார் எந்தெந்த கண்ட்ரின்னு. நான் ஒரு தடவை வந்து ஏதோ ஒன்றுத்தில் அடிக்கும்போது குளோபலில் செகண்டில் இருக்கும்போது இந்தியன் ஃப்ளாக் போட்டு நம்ம பேர் போட்டு வரும். இப்போல்லாம் சத்தியமாக வாய்ப்பு இல்லை. இந்தியாவுக்கு பெருமையா? இப்போலாம் இது பக்கமே ஒதுங்க முடியாது போலயே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கிராஃபிக்ஸ் எப்படின்னு தெரியலையே. நீங்கள் கேமுக்குள்ளே போகணுன்னாலே பல இதை தாண்டி தான் போகணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கு. சரி, நான் ப்ளே கொடுக்குறேன். எங்கே இருக்குது கரியரு? இந்த இருக்குது கரியரு. மேப்ஸ்லாம் நல்லா எடுத்து வந்தோம். இது ஒரு நல்ல டெவலப். அந்த இன்ஃபெக்டட் ரேஸ்லாம் கூட வந்த புதுசு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நமக்கு எப்போ எவன் தொடுவான்னு தெரியாது, நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். எனக்கு இப்போ என்ன டவுட்டாக இருக்குன்னா, நிஜமாவே குவாலிட்டி மெயின்டைன் ஆகுதுன்னு தெரியலையே. இப்போ இந்த அசர் கோஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். எவ்வளோ பேர் இந்த கேம் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சர்க்கிளில் கூட நிறைய பேர் ஆஸ்ஃபால்ட் 9 லெஜெண்டுக்கு போயிருப்பாங்க. இது வந்து அட்ரினலின்ல ஏர்பான் ஆஸ்ஃபால்ட் 7 ஹீட் வந்து ஃப்ளாப்பு. அது வந்ததே தெரில, காணாமல் போயிடுச்சு. ஆஸ்ஃபால்ட் 6 வந்து பார்த்தோன்னா அட்ரினலின். இது மட்டும்தான் விளையாடிருக்கேன் ஆஸ்பால்ட்டில். நான் நோக்கியா ஃபோனில் விளாண்டுருக்கேன்ல. இப்போ கொடுத்தா கூட நான் திருப்பியும் 8 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரொவைடட் எனக்கு என்னோட சும்மா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஆடு வராமல் எடுத்துமா கேமுக்குள்ளே போனோம். இப்போ இதை விட்டு வெளில போனால் ஆடு வரும் தானே? அப்போ பொதுவாக நீ விளாடும் போது நீ பார்த்துருப்பிய. அந்த ஆட்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு எப்படின்னா, முன்னாடி நம்ம கேம் ப்ராக்ரஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு கார் வாங்கலாம். நான் சொல்கிறது தான் ஒரு 16 அப்படி தான் இருக்கும். இப்போ இல்லை நான் அதான் சொல்கிறேன். நான் 14, 15 அந்த டைமில் தான் நான் விளாண்டேன். நிறையா வந்து நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சு வாங்கிடலாம். நான் டோர்னமெண்ட் விளையாடுவேன்னு சொல்கிறேன்ல, ஆன்லைன் போய் அதில் நிறையா அன்லாக் பண்ணலாம். செம வெறியா திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் ஜெயிச்சுட்டே இருந்தால் மல்டிப்ளேயர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வர அமௌண்ட் கம்மியாக தான் வரும். அது நீங்கள் ஆட் பார்த்து நீ டபுள் பண்ணிக்கோ. நான் முன்னெல்லாம் இதோட ரீப்ளேலாம் எடுத்து வச்சு, இப்போ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குடா, ஒரு மாதிரி இருக்கு. தெரியல, ரொம்ப என்னவா இது? டிஃப்ரெண்ட். ஏன் ரெண்டும் ஒன்று தான். லூஸ் இல்லை லோக்கலில் வந்து இப்போ இந்த ரேஸ் ஜெயிச்சனால ஒரு காசு வந்துருக்கும்ல, இங்கே பாரு. அதில் டிஃப்ரென்ஸ் வந்ததுனால ப்ளே ஆகிடும். எனக்கு தான் ஆடே வேணாமே. அப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு பா, எவ்வளோ இடத்துல ஹைலைட் பண்ணி வைக்கிறான்டா. ஷாப்புக்கு வா ப்ளே ஆடு, கெட் மோர் டைமு. பா இவன் என்ன பழைய மாதிரி இல்லைடா. கேம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்டா அப்போலாம். சும்மா வரும்போது வெறுப்பாகும். இல்லை முன்னே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அழகாக அப்படியே உள்ளே வரலாம், ஜாலியாக விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். சோகம் பல தடைகளை உங்கள் வேகம் எனக்கு சோகமாக இருக்குங்க அப்படின்னு.
ஆனால் பரவாயில்லடா பிக்சலில் நல்லா ஒர்க் ஆச்சுடா. ஓகே, திரும்பியும் நம்ம வேற ஒரு சில டாபிக்ஸோட, அதாவது நினைவுகள் தான். நினைவுகள் வந்தாலே போர் அடிக்கிறாங்கன்னு திட்ட போகிறாங்க என்ன. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கடா. ரொம்ப நேரம் பேசுகிறோம், போர் அடிக்கிற மாதிரி தெரியல. இல்லை, அதே மாதிரி நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பேசுவோம், இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஏன்னா நல்லா இருந்துச்சு KG 195. ஆனால் நீ அப்போ எல்ஜிக்கு யூஸ் பண்ணது வந்து உனக்கு இவ்வளோ பெரிய பின் இருக்கும், பட்ட பின்னாக இருக்கும் ஹெட்ஃபோன்ஸ்க்கு. சார்ஜரும் ஹெட்ஃபோன் அதே மாதிரி நான் மோட்டோரோலாக்கு யூஸ் பண்ணவெல்லாம் மினி யூஎஸ்பி, இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி. N9ல இருக்கிறதுலாம் மைக்ரோ யூஎஸ்பி. அதோட மினி யூஎஸ்பிங்கிறது ஒரு மாதிரி பட்டையாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த மினி யூஎஸ்பிலேயே தான் ஹெட்ஃபோன்ஸே இருக்கும். அந்த மினி யூஎஸ்பியை வச்சுதே கனெக்ட் பண்ணி தான் ஹெட்ஃபோனே கேட்கணும். ஹெட்ஃபோனோட எண்டு பார்த்தோன்னா மினி யூஎஸ்பி. அதில் குவாலிட்டி எப்படி இருந்தது அதெல்லாம் பேசுவோம் ஒரு நாள். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஆக மொத்தம் ஷாமியில் வந்து 14 வரைக்கும் லைன் விழுது. 14 அல்ட்ராவில் லைன் விழுந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. மேபி நீங்கள் யாராவது 14 அல்ட்ராலையும் நிறைய லைன் விழுந்திருக்கா என்ன எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சாம்சங்கில் வந்து S24ல் கூட கொஞ்சம் பேர் 1-2 பேர் அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர்லாம் இல்லை. S23ல் S24 விட கொஞ்சம் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. S22ல் இன்னும் அதிகமாக. S21ல் சொல்லவே வேணாம். S20 பீக், அதுதான் காட் மோடு. யாரை பார்த்தாலும் லைன் இருக்கும். அந்த மாதிரி லைன் நிறைய இருந்துச்சு. லைன் நிறைய. S10 எப்படி தெரியுமா? ப்ரைம், சாம்சங்கோட ப்ரைம் S10. ஒரு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ரொம்ப ரேர். வேறு லெவல் டிஸ்பிளே, செம்ம பில்டு, செம்ம டிசைனு, வேரியபிள் அப்பர்ச்சரு. இப்போ வரப்போகிற ஐஃபோனில் வேரியபிள் அப்பர்ச்சர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பயே வந்து வேரியபிள் அப்பர்ச்சர் எல்லாமே, அதாவது ஒரு பீக் சாம்சங்கோட உச்சத்தை தொட்டது எங்கே அப்படின்னா S10ல அதே மாதிரி 3.5 ஜாக்கும் இருக்கும் எல்லாம். அந்த டைமில் தானே அது வேறு ஏதோ ஒன்று விட்டாங்க, பேட்ரி இஷ்யூஸ் வந்துச்சு. அது வந்து Note 7 சேம் டைம் பீரியடில் வந்ததா இல்லை அது குத்தலி? Note 7க்கு அப்புறம் Note 8, Note 8க்கு அப்புறம் Note 9, Note 9க்கு அப்புறம் Note 10, அப்போ தான் S10 Note 10 ஒரே வருஷம் 2019ல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்சங் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரையே மாற்றினாங்க. S10க்கு அடுத்து S20. ஏன்னு பார்த்தா இயரை மேட்ச் பண்ணிட்டாங்க. அப்படி 2020ல் வந்தது S20, இப்போ பாரு 2026ல் S26. ஸோ இயரோட மேட்ச் ஆகி அப்படியே போயிட்டாங்க. ரைட்டு, இதோட தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விக்னேஷ். பார்க்கலாங்க.